அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Am I audible? Good afternoon everybody. Audible? Super. Good. Okay. ஸோ இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்டியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24, 25, 26 அண்ட் 27 அந்த நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஸ்பெஷல் நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் மோடி அவர்களுடைய விசிட் தான். ஓகேங்களா? அதை தான் நம்ம இன்டெப்த்தாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ இட் வில் பி இன் யுவர் relating to the international relationsல இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். bilateral relationsல நீங்கள் இதை பார்க்கலாம். ஓகேங்களா? மோடி உக்ரைன் விசிட் அண்ட் தென் போலாண்ட் விசிட் போன வாட்டி நம்ம பார்த்தோம். போலாண்ட் விசிட்டில் பெருசாக ஒன்றும் நமக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. பட் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are using the Poland as a gateway. ஓகேங்களா? we are using the Poland as a gateway for entering into the Central Europe. Okay, Central Europe it is Poland is a gateway. ஏன்னா Poland is the 6th largest trade partner with India. கிட்டத்தட்ட வந்து $6 billion வந்து நம்ம வந்து போலாண்ட் கூட ட்ரேட் வச்சுருக்கோம். அண்ட் there are nearly 25,000 students studying in Poland. Okay, 25,000 people are in Poland, 5,000 students are studying in Poland. ஓகேங்களா? எல்லாருமே இந்திய வம்சாவளி. அண்ட் in Poland our Prime Minister Modi has been greeted with Garba dance, okayங்களா, which is a Gujarati dance. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கண்டினியூவேஷனாக மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் போலாண்ட் இஸ் டேக்கிங் a rail called as Rail Force 1. ரயில் கால்ட் அஸ் ரயில் ஃபோர்ஸ் 1. இந்த ரயிலை வந்து எடுக்கிறாரு. ஸோ இதில் இருந்து தான் போகிறார். எப்பயுமே ஜென்ரலாக த லீடர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் டேக் ஏர் ரூட். ஆனால் பிகாஸ் ஆஃப் த ரஷ்யா உக்ரைன் வார் த ஏர் ஸ்பேஸ் ஆஃப் த உக்ரைன் ஹாஸ் பீன் டேமேஜ்ட், ஹாஸ் பீன் காம்ப்ரமைஸ்ட். ஸோ அதனால் எல்லா லீடர்ஸும் போலாண்டுக்கு போயிட்டு ஃப்ரம் போலாண்ட் தே ஆர் அரைவிங் டு உக்ரைன் த்ரூ ரயில் ரூட். ஸோ இந்த ரயில் ரூட் பார்த்தீங்கன்னா ரயில் ஃபோர்ஸ் 1 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இட் இஸ் மாடல்ட் ஆன் ஏர் ஃபோர்ஸ் 1. ஏர் ஃபோர்ஸ் 1ங்கிறது அஃபீஷியல் யூஎஸ் பிரசிடென்ட்டோடைய அந்த ஏர் ஆஃபீஸ் தான் வந்து ஏர் ஃபோர்ஸ் 1. அதே மாதிரியே பேர் ரயில் ஃபோர்ஸ் 1ன்னு வச்சுருக்காங்க. ஸோ இட் கேன் பி இன் யுவர் பிலிம்ஸ். ஓகேங்களா? பிலிம்ஸில் இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ த அரைவல் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் மோடி இன் உக்ரைன், எடுத்த உடனே அவர் வந்து பிஸ்னஸ்க்கு போயிடுறாரு. அண்ட் ஹீ இஸ் கிவிங் கண்டோலன்சஸ் டு த வார் விக்டிம்ஸ். ஓகேங்களா? வாரில் உயிரிழந்த விக்டிம்ஸுக்கு வந்து அவருடைய கண்டோலன்ஸை தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ், முக்கியமாக வந்து மெமோரியல் ஆஃப் த சில்ட்ரன்ஸுக்கு போகிறாரு. சில்ட்ரன்ஸுக்கு போயிட்டு அங்கே டாய்ஸ்லாம் வைக்கிறாரு. ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு தென் வாட் ஹீ இஸ் டூயிங் இஸ் ஹீ இஸ் ஆல்சோ பேயிங் ட்ரிபியூட் இன் த மியூசியம். அது மட்டும் இல்லாமல் there are some important negotiations which have been held. அந்த நெகோசியேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். பிகாஸ் இந்தியா உக்ரைனுடைய அந்த பார்ட்னர்ஷிப்பை இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இட் ஹாஸ் பின் எலிவேட்டட் டு அ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் லெவல். அதில் 4 இம்பார்ட்டண்ட்டான நெகோசியேஷன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணுறாங்க. அது என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு, அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹியூமானிட்டேரியன் அக்ரிமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அக்ரிமெண்ட் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த டிஃபென்ஸ் டீல்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் டைஸ். அதுக்கப்புறமா வந்து இட் இஸ் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ்லேயே கூட சேர்த்துக்கலாம், ட்ரக்ஸ் அண்ட் மெடிசன்ஸ். ஓகேங்களா? இதோடைய டீல்ஸ்லாம் அவங்க வந்து போட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா அண்ட் உக்ரைன். ஏன்னா இஃப் யூ சி உக்ரைன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் உக்ரைன் வந்து
பிரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் Ukraine got its independence in 1991 after the disintegration of the Soviet Union. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, USSR தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ இந்தியா காட்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் டிஃபென்ஸ் சப்ளைஸ், ஓகேங்களா, டிஃபென்ஸ் சப்ளைஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம் ஃப்ரம்ஸ் உக்ரைன், ஓகேங்களா. ஸோ அந்த டிஃபென்ஸ் டீலும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உக்ரைன் இஸ் த ஃபுட் பேஸ்கெட் ஆஃப் த வேர்ல்டு, ஓகேங்களா, ஃபுட் பேஸ்கெட் ஆஃப் த வேர்ல்டு உக்ரைன். ஏன்னா இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த ஸ்டெப்பி ரீஜன். ஸ்டெப்பி ரீஜன் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்டெப்பிங்கிறது ஒரு கிராஸ்லேண்ட். ஸோ கிராஸ்லேண்ட் ஹஸ் பீன் கன்வெர்டட் டு த ரைஸ் பவுல். ஸோ அது வந்து ஃபுட் பவுல் ஆஃப் த வேர்ல்டுன்னே வந்து அறியப்படுது. அப்போ அந்த மாதிரியான அந்த ஃபுட் அந்த இம்பார்ட்டண்ட்டான நாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are also dealing with the food and agriculture agreements. ஏன்னா பிஃபோர் த உக்ரைன் வார், உக்ரைன் ரஷ்யா வார், our trade with Ukraine is nearly $3 billion. $3 billion இருந்த ட்ரேடு இப்போ ஆஃப்டர் த வார் 0.71 பில்லியனாக மாறியிருக்கு. 0.71 பில்லியனாக மாறிடுச்சு. ஸோ இதனால் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பொருட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are dealing with more important agreements. ஸோ எந்த கான்டெக்ஸ்டில் இப்போது இது இந்த மோடியோட விசிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த தேர்ட் டேர்ம் மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர், இந்தியன் பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா, 3வது முறையாக தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா அவருடைய ஃபஸ்ட்டு விசிட்டாக அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி விச் இஸ் ரஷ்யா. ஸோ இட் ஹாஸ் பீன் கண்டெம்டு பை எவ்ரி வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் வேர்ல்டு, ஓகேங்களா, வெஸ்டர்ன் வேர்ல்டு, வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் அண்ட் உக்ரைன், இன்க்ளூடிங் உக்ரைனுடைய பிரசிடென்டான ஜெலன்ஸ்கி. அவர் என்ன பண்ணுறாருன்னா இட் இஸ் த மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் ஆக்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறாரு. ஓகே, அண்ட் தென் த டைமிங் விச் இட் ஹாஸ் பீன் சோசன். 75th anniversary ஆஃப் NATO மீட்டிங் இங்கே நடக்கும்போது பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் புட்டின் இஸ் மேக்கிங் சம் அக்ரிமெண்ட்ஸ் இன் ரஷ்யா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சீன் ஆஸ் அ வாட் டு சே அன் அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட், ஓகேங்களா. இதனால் வந்து நிறைய வெஸ்டர்ன் கண்டம்னேஷன்ஸ் வந்து இந்தியா மேலே படுது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் டேக்கிங் எ ஸ்டாண்ட்ஸ் தட் இந்தியா இஸ் நாட் அ நியூட்ரல் இன் எனி திங், ஓகேங்களா. நாங்கள் நியூட்ரல் கிடையாது அப்படின்றத இந்தியா வந்து சொல்கிறாங்க. இங்கேயுமே சொல்லியிருக்காரு மோடி அவர்கள், we are not neutral and we are not back benchers or we are not sideliners. நாங்கள் வந்து சைடில் நின்று வேடிக்கை பார்க்குறவங்கள we have taken a side and our side is peace. இந்த பாயிண்ட் அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். India has taken a side and that side is the side of peace, ஓகேங்களா. பீஸ் எந்த சைடோ அந்த சைடில் தான் இந்தியாவோட சைடு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், திஸ் இஸ் நாட் த டைம் டு வார், வாருக்கான சூழ்நிலை இது கிடையாது. we have to go to the negotiation tables. நெகோசியேஷன் டேபிள்ஸுக்கு நம்ம போகணும், நம்ம வந்து பீஸ் டாக்கிங்ஸை பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இந்தியா ஃப்ரம் த டே ஒன் இட் இஸ் எம்பசைசிங். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஆகுது. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரஷ்யா, இந்தியா அண்ட் ரஷ்யா இஸ் அ டைம் டெஸ்டட் பார்ட்னர்ஸ், ஓகேங்களா. நம்ம ஆல் வெதர் ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும். இந்தியாவுக்கு ரஷ்யா வந்து நிறைய க்ரூஷியலான டைமில் நிறைய உதவி பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1971 வாராக இருக்கட்டும், இல்லைனா வந்து காஷ்மீர் ரிலேட்டடான ரெசல்யூஷன்ஸ் ஏதாவது வர்றத செக்யூரிட்டி கவுன்சிலில் வீட்டோ பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை கொடுத்து உதவுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ ரெசிப்ரோகேட்டட் இட் வித் இட்ஸ் பார்ட் ஆஃப் த டீல். என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have recognized in Russia first of all. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த இப்போ ஏதாவது வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் போட்டாங்கன்னா கூட they have not bowed out, they have what to say purchased the Russian oil, ஓகேங்களா. டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஃபார் த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா they have purchased the Russian oil. ஸோ அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடைய கண்டம்னேஷனை இது பண்ணியிருக்கு, ஓகேங்களா. லாண்டர் மவுட் கண்ட்ரி, லாண்டர் மேட் கண்ட்ரிஸ் அப்படின்ட்டு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவை, சைனாவை, சிங்கப்பூரை இதெல்லாமே வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான டீல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீல். இந்த சூழ்நிலையிலையும் அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக நடக்கிற வாரில் there are some
இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வந்து இதுதான் இந்த சைடு தான் உக்ரைன். ஓகேங்களா? ஸோ உக்ரைன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பிகன் அன் அஃபென்சிவ் அட்டாக். ஸோ ரஷ்யாவுடைய கர்ஸ்க் அப்படிங்கிற அந்த ப்ராவின்ஸில் தே ஹாவ் இன்வேடட். ஓகேங்களா? அப்படி இன்வேட் பண்ணி திஸ் கர்க்ஸ் ப்ராவின்ஸ் ஆஸ் சம் பொட்டென்ஷியல் ஆயில் பொட்டென்ஷியல் இருக்குது. அதுக்கப்புறம் there is a nuclear power plant which all now falls into the hands of Ukrainian government. அண்ட் ரஷ்யா வந்து சும்மா இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அந்த லுசங்க் அப்புறமா வந்து டான்ஸ்டக் இந்த பகுதிகளை வந்து ஆல்ரெடி அவங்க வந்து பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து ஒரு 1000 கிலோமீட்டர்ஸை பிடிச்சிருக்காங்க. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 lakh கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஏரியா உக்ரைனியன் ஏரியாவை பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போர் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலை ரஷ்யா இண்டோ மீட். ஸோ இந்த சூழ்நிலைக்குள்ள தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்களுடைய விசிட் இன் உக்ரைன் வந்து பார்க்கப்படுது. அண்ட் மெனி மீடியா, இந்தியன் மீடியா as dubbed this meeting as India is acting as a broker, இல்லைனா வந்து மீடியேட்டர், நெகோஷியேட்டர் ஆக்ட் ஆக போகிறாங்க. ஸோ இந்தியா வந்து இந்த வாரம் முடிச்சு வைக்க போகுது அப்படின்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலி சேயிங் இந்தியாவுடைய ஜாப் அது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து பிஸ்னஸ் இது ஃபாரின் எக்ஸ்பர்ட், ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் எக்ஸ்பர்ட்டான சி ராஜா மோகன் அவர்கள், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ப்ரெசன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் டேக் த ரஷ்யா அண்ட் உக்ரைன் டு நெகோசியேஷன் டேபிள்ஸ். அவ்வளோதான் அதால் பண்ண முடியுமே தவிர சைனாவாலையும் கூட ஒரு டிசிஷனை எடுக்க வைக்க முடியாது. இப்போ இந்தியா சொல்லுதுன்னு ரஷ்யா ஒரு டிசிஷனை எடுக்கிற அளவுக்கு இந்தியா வந்து இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ வாட் தே ஆர் சீயிங், இந்தியா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணலாம், பட் அது வந்து ஒரு டிசிசிவான ரோலை ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஃபாரின் எக்ஸ்பர்ட்டோடைய அந்த கணிப்பாக இருக்குது. ஆனால் எதுக்காக இப்போ இந்தியா போயிருக்காங்க அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் இடத்துல அவங்களுக்குன்னு அவங்களுடைய ஒரு இடத்த வந்து பதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பல வருஷமாக திஸ் ஏரியா, திஸ் சென்ட்ரல் யூரோப்பியன் ப்ராவின்ஸ் அண்ட் த ஈஸ்டர்ன் யூரோப்பியன் ப்ராவின்ஸ் இஸ் அ நெக்லெக்டட் ஏரியா இன் த இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, பிஃபோர் த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் USSR, இந்த பகுதிகள் வந்து USSR கூட இருந்ததுனால திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ் ஆஃப் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸஸ். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மொராஜி தேசாயாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே போலாண்டில் இருக்கக்கூடிய வார்ஷா அந்த ஏரியாவுக்கு வந்து போயிருக்காங்க, அந்த பகுதிகளுக்கு போயிருக்காங்க. பட் ஆஃப்டர் த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் USSR, போலாண்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து உக்ரைனாக இருக்கட்டும், இது வரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டரும் இந்த ஏரியாவுக்கு போனதே இல்லை. ஸோ இந்தியா இஸ் ட்ரையிங் டு undo these kinds of wrongs and they want to integrate the Indian supply chain, integrate இந்தியாவுடைய சப்ளை செயினை எக்கனாமிக்கா, சோஷியலா, கல்ச்சுரலா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, இன்டகிரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். so that we can expand our scope, expand our people relationship. இது எல்லாத்தையுமே நம்ம எல்லா இடத்துலையும் 360 டிகிரிலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இப்போ இந்த விசிட் வந்து இதில் இம்பார்ட்டன்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவருடைய சைன் பண்ண டீல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ என்னென்ன டீல்ஸ் சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்றது தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த பைலேட்டரல் ரிலேஷன்ஸ், முக்கியமாக ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் டீல்ஸ், அதுக்கப்புறமா வந்து எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். உக்ரைன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் சொன்ன மாதிரி இஸ் அ இம்பார்ட்டண்ட் சப்ளையர் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ், ஓகேங்களா, டு இந்தியா. ஸோ அந்த டீலை வந்து ரீநெகோஷியேட் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறமா வந்து இட் இஸ் ஆல்சோ த இம்பார்ட்டண்ட் ரிசீவர் அண்ட் இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் த ஃபுட், ஓகேங்களா, அதை வந்து ரீநெகோஷியேட் பண்ணுறதுக்காகவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டீலை வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த ஹியூமானிட்டேரியன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அசிஸ்டன்ஸ், ஹியூமானிட்டேரியன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அசிஸ்டன்ஸ், அதில் இம்பார்ட்டண்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹஸ் கிஃப்டட் மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ். இந்த மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ்க்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஷம் கியூப்ஸ். இதை நீங்கள் எக்ஸாம்பிளாகவும் போடலாம், எக்ஸாம்பிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஷன் கியூப் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய
பாயிண்ட்ஸாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிஷம் கியூப்ஸ்னால் என்னென்னு நெக்ஸ்ட் இதில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ பிஷம் கியூப்ஸ் இஸ் they have been India has gifted it to the Ukraine humanitarian assistance-ஆக வந்து கொடுத்துருக்காங்க. and there is a important aspect of cultural and people to people ties. ஓகேங்களா? போருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்திய மாணவர்கள் வந்து அங்கே போயிட்டு வந்து படிச்சிருக்காங்க, உக்ரைனில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த உக்ரைனுடைய அந்த இது பார்த்தீங்கன்னா போகிறப்ப வந்து we have to unfortunately evacuate them. அந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ஆப்ரேஷன் கங்கா. இந்த ஆப்ரேஷன் கங்கா மூலமாக வந்து அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெளியேற்றி இப்போ வந்து ஆனால் இன்னும் போய்கிட்டு இருக்க சூழ்நிலையில் கூட நிறைய பேர் வந்து திருப்பி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு. ஓகேங்களா? கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட படிப்பை. அது மட்டும் இல்லாமல் இந்த மரன்ஸ்கி பேலஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் த அஃபீஷியல் ரெசிடென்ஸ் ஆஃப் உக்ரைனியன் பிரசிடென்ட். ஓகேங்களா? உக்ரைனியன் பிரசிடென்ட்டோடைய அஃபீஷியல் ரெசிடென்ட் தான் இந்த மரன்ஸ்கி பேலஸ். இதில் தான் வந்து ஆஸ்கர் வின்னிங் சாங்கான இந்த கோல்டன் குளோப் வின்னிங் சாங்கான RRRல வந்து நாட்டு பாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இம்பார்ட்டண்ட் கல்ச்சுரல் டைஸ் பிளேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு உக்ரைன் அண்ட் இந்தியா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய பிஎம் வந்து அங்கே போயிருக்காரு அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிஷம் கியூப்ஸ் பற்றி பார்த்துருவோம். திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் பிலிம்ஸ். ஓகேங்களா? இந்த பிஷம் கியூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பாரத் ஹெல்த் இனிஷியேட்டிவ் ஃபார் சயோகிதா அண்ட் மைத்ரி. பாரத் ஹெல்த் இனிஷியேட்டிவ் ஃபார் சயோகிதா அண்ட் மைத்ரி. இட் ஹாஸ் பீன் டெவலப்ட் அண்டர் த ப்ராஜெக்ட் கால்ட் அஸ் ஆரோக்கிய மைத்ரி. ஆரோக்கிய மைத்ரி அப்படிங்கிற ப்ராஜெக்டில் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த டெவலப் பண்ணதுக்கூட மினிஸ்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். சரி, இது எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹியூமானிட்டேரியன் ஹெல்த் கியூப். அதாவது ஒரு 20 கிலோ மதிப்புள்ள கியூப். இது என்ன, இதை வந்து ஈஸியாக நடமாடும் ஐசியூன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே இருக்கும். இந்த இம்பார்ட்டண்ட்டான சிகிச்சை கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே, ஹெல்த் சிகிச்சை கொடுக்கக்கூடிய எல்லாமே இருக்கும். திஸ் கேன் பி யூஸ்ட் இன் கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸ். அது மட்டும் இல்லாமல் டிசாஸ்டர் ரிலேட்டட் ஏரியாஸ். இது ரெண்டுத்துலேயுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயும் இதை நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸ்லையும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டுக்குமே வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்புறமா வந்து 200 எமர்ஜென்சி கேசஸை ஒரே நேரத்தில் பார்க்க முடியும் இந்த கியூப் மூலமாக. இதுலேயே மினி எக்ஸ்ரே இருக்கும், மினி இசிஜி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இதால் ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இட் கேன் ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் பவர். ஆக்சிஜனை இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால் ரிமோட் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் கூட இதை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா த இந்தியன் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களையுமே வந்து டிப்ளாய் பண்ணிட்டு போயிருக்காங்க டு ட்ரெயின் த உக்ரைனியன் மெடிக்கல் எக்ஸ்பர்ட் டு யூஸ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டிவைசஸ். ஓகேங்களா? இந்த கியூப்ஸை எப்படி யூஸ் பண்ணுன்றதுக்காக அதை பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வில் இம்ப்ரூவ் அவர் சாஃப்ட் பவர். ஓகேங்களா? சாஃப்ட் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எழுதலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் வித் ரெஸ்பெக்ட் டு உக்ரைன் அண்ட் இந்தியா. ஓகேங்களா? இதுதான் நம்ம இன் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு என்பிஎஸ். ஓகேங்களா? என்பிஎஸ் அப்புறமா வந்து ஓபிஎஸ், என்பிஎஸ், யூபிஎஸ் இதை பற்றி நம்ம பார்ப்போம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீம் அண்ட் இப்போ புதுசாக இது ரெண்டுத்தையும் இணைச்சி உருவாக்கி இருக்கக்கூடிய யூபிஎஸ், அதாவது யுனைடெட் பென்ஷன் ஸ்கீம். இதோடைய டிஃப்ரென்சஸ் என்ன, இதனால் என்ன பலன், இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏன் வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீம், அதனால் அதை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ அதில் என்னென்னலாம் கிடச்சிது, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு என்னென்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் ட்ரான் சேலரியில் இருந்து, அதாவது வந்து டியர்னஸ் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. மற்ற அலவன்சஸ்லாம் இருக்குது, அவங்களுக்கு ஹவுசிங் அலவன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டில் சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு கொடுக்கணும். அப்படி வீடு கொடுக்க முடியலன்னா வாடகைக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, அது ஹவுசிங் அலவன்ஸ். அப்புறம் பெட்ரோல் அலவன்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் இருக்கும். ஓகே. இந்த அலவன்சஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்க வாங்கினதுக்கான சேலரி, அதாவது வந்து அவங்க உழைச்சதுக்கான அமௌண்ட்டுன்னு ஒன்று வரும் இல்லைங்களா, அதுதான் டியர்னஸ் அலவன்சஸ். இந்த அலவன்ஸ்லேருந்து லாஸ்ட் டான் சேலரியிலேருந்து 50% வந்து அவங்களுக்கு இதுவாக கொடுத்தாங்க. ஓகேங்களா? பென்ஷனாக கொடுத்தாங்க.
இதில் இந்த கொடுக்கறது எல்லாமே கான்ட்ரிபியூஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் தான். எம்ப்ளாயீஸ் எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி அவங்க இறந்துட்டாலுமே அவங்களுடைய டியர் ஒன்ஸ், அதாவது வந்து அவங்களோட ஒய்ஃப் வரைக்கும், அவங்களோட ஒய்ஃப் இல்லைனா அவங்களுடைய கணவன், இப்படி ஓகேங்களா, இவங்களுக்கு மட்டும் அவங்க வாங்கின 50% பென்ஷனாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுதான் போய்கிட்டே இருக்குது ஓகேங்களா. இது போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அன்வான்ட் அன்னெசரி பேர்டன் வந்து எக்ஸ்செக்கரில் வந்து கொடுக்குது. டேக்ஸ் பேயர்ஸோடைய அந்த இன்கம் வந்து அன்வான்டாக போய்கிட்டே இருக்குது. ஸோ இதை நம்ம குறைக்கணும், ஏன்னா வந்து இது அன்வான்ட் பேர்டன். அப்போ இதை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் நியூ பென்ஷன் ஸ்கீம். இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆஃப்டர் January 1, 2004. அதாவது January 1, 2004 சேர்ந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் நிறைய பேர் வந்து அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அதே மாதிரியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சேர்றவங்களுக்குலாம் வந்து இதுக்கப்புறம் பென்ஷன் கிடையாது ஓகேங்களா. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 10% கொடுங்க, உங்களோட சேலரியிலேருந்து ஒரு 10% கொடுங்க, இல்லை எடுத்துப்போம், அப்புறம் நாங்கள் ஒரு 10% போடுறோம். அப்போது மந்த்லி ஒரு உங்களோட டேர்னஸ் அலவன்ஸ்லேருந்து ஒரு 10%, அப்போ 20% வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குமா. அப்போது கடைசியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல்க் ஆஃப் த அமௌண்ட் வந்து இருக்கும். இந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும் பொழுது ஒரு 60% வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி கிராஜுவிட்டின்னு கொடுத்தாங்க ஓகேங்களா, மேக்ஸிமம் 20 lakhs கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60% நீங்கள் எடுத்துக்கோங்க, மிச்சம் இருக்க 40% இருக்குது பார்த்தீங்களா, அதை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸை கொடுக்குறோம், எஸ்பிஐ மாதிரி, எல்ஐசி, யூடிஐ, ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி நிறைய 10க்கும் மேற்பட்ட ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. இவங்களில் யார் ஒன்றாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, உங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய கார்பஸ் இருக்குது பார்த்தீங்களா 40%, அதை நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை உங்களுக்கு மந்த்லியோ இல்லை ஆனுவலாவோ வந்து கொடுப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த என்பிஎஸ் உடைய இது. இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா, அஷ்யோர்டு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. சில நேரம் ஹையாக இருக்கும், சில நேரம் லோவாக இருக்கும். சில நேரம் இவங்க எக்குத்தப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா சுத்தமாக அந்த 40% முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோடைய மிகப்பெரிய ரிஸ்க். நோ கேரண்டி ரிட்டர்ன்ஸ் இருக்காது, வெரி ஹை ரிஸ்க். அப்புறமா வந்து இட் வில் ஹாவ் த எம்ப்ளாயீஸ் ஹாவ் டு கான்ட்ரிபியூட் ஃப்ரம் தேர் சேலரி. ஸோ இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து முதல்ல இருந்தே இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இதுவாகவும் பண்ணாங்க. ஸோ திஸ் ஹாஸ் பீன் யூஸ்ட் ஆஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. அப்போ நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் ரிவர்ட்டட் பேக் டு த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இட் செல்ஃப் நிறைய பேர். அப்போது இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி பண்ணதுனால இப்போது அந்த பொலிட்டிக்கல் கெயின்ஸுக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதை வந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, தே ஹவ் அப்பாயிண்டட் அ கமிட்டி ஓகேங்களா. சோம்நாத் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அப்புறம் நியூ பென்ஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இது ரெண்டுத்தையும் யுனைட் பண்ணி ஒரு புது பென்ஷன் ஸ்கீமை உருவாக்குறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் யுனைடெட் பென்ஷன் ஸ்கீம். ஓகே, அப்போது நியூ பென்ஷன் ஸ்கீம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இது எல்லாத்தையும் இப்போ இது பண்ணிவிட்டு யுனைடெட் பென்ஷன் ஸ்கீம்ஸுக்கு எல்லாருமே வந்துடலாம். அதாவது வந்து தே ஆர் கிவிங் எ சாய்ஸ். நியூ பென்ஷன் ஸ்கீம்லேயே இருக்கிறதா இருந்தாலும் நீங்கள் இருக்கலாம், இல்லைனா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிடலாம். ஆனால் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எல்லாருமே வந்து கிவன் த சாய்ஸ், ஆல் 99% ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வில் ஷிஃப்ட். இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ் கூட இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் என்ரோல் ஆகலாம். அதுதான் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, ஸோ இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். யுனைடெட் பென்ஷன் ஸ்கீம் இட் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஆஃப்டர் April 1, 2025. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடைசியாக வந்து அங்கே ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் லாஸ்ட் ட்ரான் சேலரியிலேருந்து 50% கொடுப்பாங்க. இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஆஃப் த 12 years ஆஃப் த சேலரி, 12 months ஆஃப் த சேலரி, லாஸ்ட் இயரில் நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்கீங்களோ
அதில் இருக்கக்கூடிய ஆவரேஜை கொடுப்பாங்க. ஆவரேஜ் போட்டு அந்த ஆவரேஜ்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஏன் எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லைனா வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியோ ஒருத்தருக்கு இது கிடச்சிருக்கும். ஓகேங்களா, அவருக்கு வந்து பதவி உயர்வு கிடச்சிருக்கும். ஸோ அந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுனால அவரோட சம்பளம் ஏறி இருக்கும். ஓகேங்களா, அது வரைக்கும் வந்து ஒரு 80,000 வாங்கிட்டு இருந்தாருன்னா பதவி உயர்வால் ஒரு 1 லட்ச ரூபா வாங்கியிருப்பார். ஓகேங்களா, அப்போது அந்த சேலரியிலேருந்து 50%, அதுக்கும் இந்த லாஸ்ட் 12 மந்த்ஸாக வந்து அவர் வாங்கியிருப்பார்ல 80 லாஸ்ட்டாக ஒரு 1 லட்சம் இதை ஆவரேஜ் போட்டிங்க அப்படின்னா 90,000 தான் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போது ஒரு 5,000 வந்து கவர்மெண்ட்டுக்கு மிச்சமாகும். ஓகேங்களா, அதனால தான் அந்த ஆவரேஜ் எடுக்கிறாங்க. ஆவரேஜ் எடுக்கிறதுல இருந்து உங்களுக்கு 50% ஆஃப் த சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களோட டிமைஸுக்கு அப்புறம் உங்களுடைய நியர் ஒன்ஸ் நீங்கள் யாருக்கு வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து 60% ஆஃப் த சேலரி கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு இருந்ததுலேருந்து 60% ஆஃப் த சேலரியில் பென்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா, அண்ட் இட் வில் பி இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்டடாக இருக்கும். பிகாஸ் அந்த டியர்னஸ் அலவன்சஸ் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. பே கமிஷன்னு சொல்லுவாங்க. அந்த பே கமிஷன் எவ்வளோ மாற்றுதோ இவங்களுக்கும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வேலை செய்கிறவங்களுக்கு எம்ப்ளாயீஸுக்கு வந்து கொடுக்குறது வந்து டியர்னஸ் அலவன்ஸ். இவங்களை மாதிரி ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியர்னஸ் ரிலீஃப்னு சொல்லுவாங்க, டிஆர். ஓகேங்களா, டியர்னஸ் ரிலீஃப். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டியர்னஸ் ரிலீஃப் வில் பி பேஸ்ட் ஆன் த CPI கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இண்டெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இண்டெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மினிமமாக வந்து 10 வருஷம் வேலை செய்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து 10,000 வந்து கேரண்டீடு இது இருக்கும். மினிமம் 10,000ஆவது அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, பென்ஷனாக வந்து 10,000 கொடுக்குறாங்க. 25+ இயர்ஸுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு தான் இந்த 50% ஆஃப் த இயர் லாஸ்ட்டு 12 months ஆவரேஜ் ஆஃப் த இயர் ட்ரான் சேலரி. ஓகே, இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் பென்ஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய அந்த இதில் ஒரு பெரிய இது என்னென்னா அஷ்யூர்டு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எம்ப்ளாயீஸும் ஆனால் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதனால தான் 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தையும் இணைச்சிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். எம்ப்ளாயீஸோட சம்பளத்துலேருந்து டியர்னஸ் அலவன்ஸ்லேருந்து 10% பிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து 14%லேருந்து இப்போ 18.5% கொடுக்குறாங்க. போன வாட்டி நான் என்ன சொன்னேன், 10% கொடுங்க 10% கொடுங்கன்னு. அதை கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 14%ஆக மாற்றிருப்பாங்க. 14% நாங்கள் கவர்மெண்ட் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போது இந்த 14%லேருந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18.5% நான் வந்து போடுறேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த importance, this is the difference between the old pension scheme, new pension scheme, and now the implementing united pension scheme. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, கிளியர் பண்ணிடலாம். ஓகே, லேட்ரல் என்ட்ரி கான்செப்ட் புரியல. ஓகே, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆல் டிக்கெட் பற்றி எனக்கு தெரியாதுங்க, வெரி சாரி சார். ரீசன்ட் டாபிக் ஆஃப் ஹேமா கமிட்டி, அதுவும் நான் வரேன். ஓகேங்களா, ஹேமா கமிட்டின்னு ஒரு டைரக்டாக இருக்காது, பட் இட் கேன் பி யூஸ்ட் இன் யுவர் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமையும் டிஃபிகல்ட்டிஸையும் நேற்று ஒரு லைவ் வீடியோ போட்டிருக்கேன். அதை ஒரு வாட்டி பாருங்கள். அதில் உங்களுக்கு புரியலனா திருப்பி வந்து கேளுங்க, ஐ வில் ஆன்சர். ஓகே, ஹவு டு கோரிலேட் த உக்ரைன் ரஷ்யா வார் வித் எத்திக்ஸ் சார்? டாமினன்ட் country intend to manipulate weak economic country and destroy the resources. நீங்கள் வந்து எத்திக்ஸ் ஆங்கிளில் வந்து டாமினன்ட் வெர்சஸ் அதுன்னு பார்க்குறீங்க, அப்படி பார்க்காதீங்க. த ப்ராப்ளம் ஆஃப் வார் அப்படி பாருங்கள். ஓகேங்களா, இதில் எதுவுமே டாமினன்ட் கண்ட்ரி, இது வந்து வீக்கர் கண்ட்ரி, இல்லைனா வந்து இது வந்து ஈவில் கண்ட்ரி, திஸ் இஸ் அ குட் கண்ட்ரி அப்படின்னு எதுவுமே கிடையாது. பிகாஸ் எவ்ரி கண்ட்ரி இஸ் ஆக்டிங் அப்பான் இட்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட், நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ். ஓகேங்களா, மேபி த அதர் கண்ட்ரி ரஷ்யா வந்து பவர்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேங்களா, பட் அது வந்து கெட்ட கண்ட்ரின்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா, இட் இஸ் ஆல்சோ ஆக்டிங் ஆன் ஃபார் இட்ஸ் ஓன் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், தட்ஸ் ஆல். பட்
Here you have to see it as a problem of war, the whole problem of war, humanitarian crisis which is happening because of the war, environmental crisis which is because acting as a war, acting on behalf of the war, okayங்களா, and the spread of instability in all the region, problem with respect to nuclear conflict. இந்த மாதிரியான ஆங்கிள்ஸ்ல you have to see this in the ethical conflict. okayங்களா. Hema committee will be GS2 Indian society and GS4 ethics. ethicsல இருக்கும், GS2ல இருக்கும், GS1ல கூட இருக்கும். because women empowerment இது எல்லாமே GS1. ஓகேங்களா. ஸோ இதுலயும் நமக்கு ஹேமா கமிட்டியை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. எஸ்ஏல யூஸ் பண்ணலாம். This is your first class attending my class. Okay. நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தாங்க இந்த டிஎன்டி இருக்கும். இந்த வாரம் மட்டும் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்க போகுது. ஓகேங்களா. 3:30 இருக்க போகுது. மற்றபடி வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 10 to 12 இருக்கும் இந்த டிஎன்டி செஷன்ஸ். ஓகேங்களா. ஈரானுக்கும் கிம் ஜோனுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஓகே. விச் சிலபஸ் திஸ் பென்ஷன் டாபிக் இஸ் ரிலேட்டட் டுனா கவர்னன்ஸ் டாப்பிக்கில். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து ஹெல்டர்ஸ் டாபிக்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பென்ஷன் டாபிக்ஸை. அது இல்லாமல் பிலிம்ஸில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் பென்ஷன் ஸ்கீம் பற்றின அந்த டீட்டெயில்ஸை பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்து லேட்ரல் என்ட்ரி கான்செப்ட் புரியலன்னு கேட்டிங்க. லேட்ரல் என்ட்ரி கான்செப்ட் இஸ் நத்திங். லேட்ரல் இப்போ வந்து உங்களுக்கு நிறைய செக்ரட்டரி லெவல் போஸ்டிங்ஸ் இருக்குது யூபிஎஸ்சியில். ஓகேங்களா. இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க, ஐஏஎஸ்ஸாக போகிறீங்க அப்படின்னா யூ ஆர் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் அ டிஸ்ட்ரிக்ட். அதுவும் உடனே அட்மினிஸ்ட்ரேட்டராக போட்டுற மாட்டாங்க. யூ வில் பி அ சப் கலெக்டர் ட்ரெயினி. ஓகேங்களா. சப் கலெக்டர் ட்ரெயினியாக ஒரு 3 வருஷம் இருப்பீங்க. அதுக்கப்புறம் யூ வில் பிகம் அ சப் கலெக்டர் அண்ட் தென் ஒன்லி யூ வில் பிகம் அ கலெக்டர். ஓகேங்களா. ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூ வில் பிகம் அ கலெக்டர். அதுக்குள்ளே சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து அடிஷ்னல் செக்ரட்டரி இந்த மாதிரி வந்து ஒரு 3 மாதமோ 4 மாதமோ டெபுடேஷனில் போடுவாங்க. பிகாஸ் டு நோ த நேக் ஆஃப் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகேங்களா. அப்போது அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆவீங்க, சப் கலெக்டர் ஆவீங்க, அப்புறம் கலெக்டர் ஆவீங்க. கலெக்டர் ஆகிட்டு தென் யூ வில் பி போஸ்டட் அஸ் அ ஜாயின்ட் செக்ரட்டரி. ஓகேங்களா. ஜாயின்ட் செக்ரட்டரி ஆவீங்க, அப்புறமா அடிஷ்னல் செக்ரட்டரி ஆவீங்க, அண்ட் தென் யூ வில் பிகம் அ செக்ரட்டரி ஆஃப் அ டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. அந்த செக்ரட்டரி ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு ஆக்குவாங்க இன் ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் இன் சென்ட்ரல். இது இல்லாமல் சிபிஐக்கு டைரக்டர் ஆகலாம், அதுக்கப்புறமா வந்து யூபிஎஸ்சி சேர்மன் ஆகலாம். இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. அப்போது ஐஏஎஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ என்ட்ரி லெவல் ஃபார் த ஹையஸ்ட் போஸ்ட். ஓகே. ஸோ இப்போது இந்த ஹையஸ்ட் போஸ்ட்டில் இந்த ஜாயின்ட் செக்ரட்டரி இல்லைனா டெபுட்டி செக்ரட்டரி இந்த மாதிரியான டேரக்டர் இந்த மாதிரியான இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே நீட் சம் ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா நம்மலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா யூ வில் பி அ ஜென்ரலிஸ்ட். ஓகேங்களா. எல்லாத்த பற்றியும் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருப்பீங்க. கவர்னன்ஸ் பற்றி இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். பட் யூ won't have any specific knowledge with respect to a rising subject. For example, இப்போ சூப்பர் கண்டக்டிவிட்டி இல்லைனா வந்து செமிகண்டக்டர்ஸ் பற்றியோ இல்லைனா வந்து நியூக்ளியர் டெக்னாலஜி பற்றியோ ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டால் மட்டும்தான் இன்னும் ஏபிள்டு டிசிஷன் மேக் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சாம் பிட்ரோடா, அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். he has been chosen by the lateral entry option. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா he is the father of the IT revolution in India. ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்களை வந்து எடுக்கிறதுக்கு ஏன்னா அவங்க யூபிஎஸ்சியில் போடாதனால அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா வந்து லேட்ரல் என்ட்ரி மூலமாக வந்து யூபிஎஸ்சி தேர்ந்தெடுக்குது த்ரூ இன்டர்வியூஸ். ஓகேங்களா. என்ன கான்ட்ரவர்சி ஆகுது அப்படின்னா 45 போஸ்டிங்கை வந்து யூபிஎஸ்சி வந்து போடுறாங்க. அந்த 45 போஸ்டிங்க்கும் ரிசர்வேஷன்ஸ் இல்லை. ஸோ ரிசர்வேஷன்ஸை வந்து நீங்கள் பேக்டோர் வழியாக வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி லேட்ரல் என்ட்ரியை பல்காக வந்து போடுறீங்கன்னு அப்போசிஷன்ஸ் வந்து பொற்கொடி தூக்குறதுனால
they have cancelled this lateral entry இந்த கால் ஃபாரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, இதுதான் அங்கே விஷயம். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 வாரத்துக்கு முன்னாடி லேட்டரல் என்ட்ரியை பற்றி நான் வந்து டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். அந்த டிஎன்டியை பற்றி போய் பாருங்கள். ஓகே, ஸோ ஆன் த அன்ரெஸ்ட் ஆஃப் பலுச்சிஸ்தான். பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் பாகிஸ்தான், பாகிஸ்தான் ஹாஸ் பீன், இதுதான் பாகிஸ்தான். ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும். கேன் பி டிவைடட் இன்டு 4 parts. Okay, this area is called as Baloch, this area is Sindh, this area is Punjab, and this area is Pakhtun, Khyber Pakhtunkhwa province அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த பலுச்சிஸ்தான் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் இப்போ அன்ரெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பலுச்சிஸ்தான் is not only confined to Pakistan, it is the area with respect to 3 countries. ஓகேங்களா, இந்த பலூச் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுற மக்கள் வந்து 3 கண்ட்ரீஸில் இருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்காங்க, ஈரானில் இருக்காங்க, அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து கிரேட்டர் பலுச்சிஸ்தான். இதுதான் இந்த மக்களுடைய எய்ம். ஓகேங்களா, ஒரு கிரேட்டர் பலுச்சிஸ்தானை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது. பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் there is a unrest மட்டும் இல்லை, மிலிட்டன்ட்டுடைய தாக்குதலும் நடக்குது. இது ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பின்னாடி போக வேண்டியதாக இருக்குது. ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் 1947 இந்த பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸில் there is a province called as கலாட். திஸ் ப்ராவின்ஸை வந்து யார் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, கான் ஆஃப் கலாட் அப்படின்னு வந்து ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் இஸ் நாட் willing to join with Pakistan, but he wanted to become a independent Baloch state. Baloch state வந்து அவர் மாறணும்னு நினைக்கிறாரு. பட் somehow through coercion, ஓகேங்களா, coercion tactics மூலமாக வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த கான் ஆஃப் கலத்தோடைய அந்த அவர் வந்து சைன் பண்ணிடுறாரு in 1948. ஆஃப்டர் தட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the Pakistan is following a system which is called as one unit system, இல்லை 1 unit ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, வெஸ்டர்ன் பாகிஸ்தான் எல்லாத்தையுமே ஒரே யூனிட்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ நான் சொன்ன இந்த 4 யூனிட்டையுமே பலூச், சிந்து, பஞ்சாப், கைபர் பக்துன்வா, இது எல்லாத்தையும் ஒரே யூனிட் ஆக்கி என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாமாபாத்லேருந்து ரூல் பண்ணுறாங்க. ஸோ த வாட் டு சே யூனிக்னஸ், அதுக்கப்புறமா வந்து அந்தந்த மக்களுடைய கல்ச்சுரல் யூனிட்டி, எத்தனிசிட்டி, இது எதையுமே மதிக்காமல் அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அவங்களுடைய ஃபெடரலிஸ்டிக் அந்த பிரின்சிபல்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சென்ட்ரலைஸ் ஆக்கும் பொழுது அங்கே நிறைய போர்க்கொடிகள் தூக்குறாங்க. ஃபெடரலிசம் வேணும், ப்ரொவின்ஷியல் அட்டானமி வேணும் அப்படின்னு நிறைய வாய்ஸஸ் கொடுத்ததுனால 1970s இந்த ஸ்கீமை வந்து அபாண்டன் பண்ணிடுறாங்க. அண்டு இன்னும் சொல்லப்போனால் குவதார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குவதார் போர்ட் இருக்கக்கூடிய அந்த குவதார், இதுவுமே வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தமானதாக இல்லை. இதுக்கு முன்னாடி யாருக்கு சொந்தமானதாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒமனுடைய அந்த சுல்தானுக்கு சொந்தமாக இருந்திருக்கு. அவங்கக்கிட்ட இருந்து 1958 தான் இதை வாங்கியிருக்காங்க, இந்த குவதார் போர்ட்டை. ஓகேங்களா, குவதார் அந்த ஏரியாவை வந்து வாங்கினது அந்த டைமில் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இவ்வளவு வந்து இன்டகிரேஷன், அதுக்கப்புறமா வந்து ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி வந்தது தான் வந்து இந்த பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸ். ஓகே, அதனால தான் இன்னுமே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இன்னொரு என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹிஸ்டாரிக்கலி திஸ் இஸ் த ப்ராப்ளம், த இன்டகிரேஷன் ஆஃப் த பலுச்சிஸ்தான். ஸ்டில் வந்து ஒழுங்காக 100% வந்து மக்கள் வந்து இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஐடியாவை எடுத்துக்கல. பிகாஸ் பாகிஸ்தானுங்கிற ஐடியாவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃப்ளாட் ஐடியா விச் ஹாஸ் பீன் பேஸ்ட் ஆன் த கிரியேஷன் ஆஃப் ரிலீஜியன் பேஸ் பண்ணி வந்ததுனால தான் இந்த பாகிஸ்தான்ங்கிறது ஒரு ஃப்ளாட் ஐடியா ஃப்ளாட் ஐடியா. அதாவது இந்தியா, அதாவது வந்து முஸ்லீம்ஸ் and Hindus are 2 separate nations. They can't live with among each other. அப்போ அவங்களுக்கு என்ன தேவை? They need a separate nation. அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 nation தியரியோட கான்செப்டே. ஓகேங்களா, ஏன்னா ஹிந்து மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் முஸ்லீம்ஸ் வந்து நசுக்கப்படுவாங்க. அப்போ முஸ்லீம்ஸுக்கு வந்து நம்மளால் ஒழுங்காக வாழ முடியாது. இல்லை முஸ்லீம்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி நேஷன், இந்துஸ் தனி நேஷன் அப்படிங்கிறதுனால ஜின்னாவால் உருவாக்கப்படுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நேஷன் தியரி.
இந்த டூ நேஷன் தியரியில் பெரிய நிறைய ஏன் ஃப்ளா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த செகண்ட் அனதர் கண்ட்ரி த ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷ் உருவானதுக்கு அப்புறமா இந்த டூ நேஷன் தியரிங்கிற கான்செப்டே உடப்பட்டு போச்சு. அண்ட் ஸ்டில் அந்த எத்னிசிட்டி, நிறைய எத்னிசிட்டி, அப்புறமா வந்து ஏன்னா வந்து அது மொழியால் பிரிஞ்சது. பங்களாதேஷ் அப்படிங்கிறது மொழியால் பிரிஞ்சது. இப்போ பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய அந்த செப்பரேட்டிஸ்ட் குரல் எதுலேருந்து வருதுன்னா, எத்னிசிட்டியிலேருந்து வருது. நான் வந்து பலூச்சில் இருக்கிறவன், நீ சிந்த அடையாளமாக கொண்டவன், அவன் வந்து பஞ்சாப் அடையாளமாக கொண்டவங்க, அப்போது எங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது இப்படின்னு வந்து எத்னிசிட்டி மூலமாக வந்து இந்த பிரச்சனை வருது. ஸோ பொலிட்டிக்கல் இன்டகிரேஷன், எத்னிக் இன்டகிரேஷன் இங்கே ப்ராப்ளம் ஆகுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் பலுச்சிஸ்தான் ரீஜன் இஸ் ஹேவிங் 44% ஆஃப் பாகிஸ்தான் ஏரியா. ஓகேங்களா, they have 44% of Pakistan's area. They are contributing about 4.5% of Pakistan's GDP. They have 12% of their electricity consumption, 20% of their electricity consumption. இவ்வளவு இருந்துமே they are one of the least developed country, least developed region in Pakistan, least developed region இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ எக்கனாமிக் அந்த டெவலப்மெண்ட்டுமே வந்து அந்த பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸுக்கு போய் சேரல. இன்ஸ்பைட் திஸ் ப்ராவின்ஸ் இஸ் அ மினரல் ரிச் ப்ராவின்ஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கம்ப்ளைண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய மினரல்ஸ் ஆன அந்த இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே யூ ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங். பட் இன் ரிட்டர்ன்ஸ் we are not getting anything. ஸோ இதுக்கு எதிராக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இல்லை, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் வந்து கிளர்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஹை ஸ்டேட், ஓவர் பவர்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவர் பவர்டு ஆர் சென்ட்ரலைஸ்டு ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் என்ன பண்ணும், தே வில் கிளாம்ப் டவுன் தேர் ரைட்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால தே ஆர் கமிட்டிங் ஹியூமன் ரைட்ஸ் அட்ராசிட்டிஸ் அண்ட் வைலேஷன்ஸ். ஓகேங்களா, அப்படி ஹியூமன் ரைட்ஸ் அட்ராசிட்டிஸும் வைலேஷன்ஸையும் பண்ணதுனால இன்னும் வந்து அந்த ஏலியனேஷன், ஃபர்தர் த people got alienated from the establishment. ஓகேங்களா, these are the reasons for the recent protest, okay, in Balochistan. இதை நீங்கள் எங்கே வேணாலும் பொருத்தி பார்க்கலாம். எந்த ஒரு இடத்துல ஒரு மக்களுடைய பொலிட்டிக்கல் ரைட்ஸ் நசுக்கப்படுதோ, எந்த இடத்துல வந்து மக்களுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லையோ, எந்த இடத்துல வந்து மக்களுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷன் நடக்குதோ, அந்த மக்கள் அந்த ஸ்டேட்டை தன்னுடைய ஸ்டேட்டாக வந்து பாவிக்க மாட்டாங்க, கருத மாட்டாங்க, அதில் என்னோட ஒரு சிட்டிசனாக அவங்க நினைக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சிஸ் தான் வளரும். ஓகே, ஸோ இதே கிளாசிக்கு இதுதான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபாரின் ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு Balochistan, which is nothing but Chinese angle. Okay, Belt and Road initiatives என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, வேர் த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவில் ஓல்டர் சில்க் ரூட்டை வந்து சைனா வந்து இணைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரூட் இஸ் நத்திங் பட் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார். ஓகேங்களா, இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ், ஜாஸ்கர் அப்படிங்கிற அந்த ரீஜன்லேருந்து. சைனாவில் ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ்னு இருக்குது, காஷ்மீருக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி தான் ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ். அங்கேருந்து ஜாஸ்கர் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து தொடங்கி குவதார் போர்ட்டில் முடியுது. ஓகேங்களா, இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் பீன் ஆல்மோஸ்ட் மிலிட்ரைஸ்ட். ஓகேங்களா, மிலிட்ரைஸ் பண்ணப்பட்டது. அந்த குவதார் போர்ட் வந்து மிலிட்ரைஸ் பண்ணப்பட்டுச்சு. இன்னும் சொல்லப்போனால் லோக்கல் பாப்புலேஷனை விட சைனீஸ் பாப்புலேஷன் அங்கே அதிகமாக இருக்காங்க, அந்த குவதார் போர்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மிலிட்ரைஸ் பண்ணதுனால தேர் லைவ்லிவுட் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்டட். அதுவும் இங்கே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. தேர் லைவ்லிவுட் காட் ஆல்மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட். அவங்களால வந்து சுதந்திரமாக வந்து நேவிகேட் பண்ண முடியல. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமும் அங்கே போய்கிட்டு இருக்கு. அண்ட் தேர் இஸ் அனதர் ஆங்கிள் விச் இஸ் கால்ட் அஸ் இந்தியா ஆங்கிள். ஆனால் வந்து இப்போ நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் இன் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் அண்ட் ஆல்
இந்தியா ஆங்கிலையும் வந்து பேசப்பட்டது. என்ன அப்படின்னா, ஆஃப்டர் த அவுட்ஸ்டிங் ஆஃப் தாலிபான் 2001-2002 வந்து தாலிபான்ஸை வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேற்றுறாங்க. அப்போது த யூஎஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தே ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் அ கவர்மெண்ட், டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் கூட வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல தொடர்பு இருந்துச்சு. ஓகேங்களா? யூஸிங் தெம் ஆப்கானிஸ்தான், யூஸிங் இந்தியா, ஆப்கானிஸ்தான் இஸ் ஸ்பர்ரிங் த ப்ரொட்டஸ்ட் இன் பலுச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு அக்யூசேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தீஸ் ஆர் த ஆங்கிள்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பலுச்சிஸ்தான். ஓகே, so next is with respect to new age gateway devices. New age gateway devices அப்படின்னா நீங்கள் எதுவும் பெரிய டிவைசஸ் நினச்சிடாதீங்க. இட் இஸ் நத்திங் பட் வாஸ்பிங் டிவைஸ், அதாவது வந்து ஹீ சிகரெட்ஸ் அந்த மாதிரியான டிவைசஸ். ஓகேங்களா? எதுக்காக இந்த டிவைசஸ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிகரெட் பழக்கத்திலிருந்து ஒருத்தவங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான இ சிகரெட்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது. பட் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையே பயிர மேயிற மாதிரி எதுக்காக கொண்டு வந்தாங்களோ அதை விட இது பெரிய பிரச்சனை பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் காசிங் மோர் இம்பேக்ட்ஸ். ஓகே, ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் மென்டல் இம்பேக்ட்ஸ். அதுவும் இந்த மாதிரியான வாஸ்பிங், அந்த வாஸ்பிங் டிவைசஸில் பார்த்தீங்கன்னா யார் இப்போ அதிகமாக அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா இட் இஸ் சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? தேர் மோர் டார்கெட் ஆடியன்ஸஸ் சில்ட்ரன்ஸாக இருக்காங்க. அண்ட் தே ஆர் என்கவுண்டரிங் மெனி ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? என்னென்ன ப்ராப்ளம்னால இதில் விழுந்துடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரிடேட்ரி மார்க்கெட்டிங் டாக்டிஸ். என்ன மார்க்கெட்டிங் டாக்டிஸ்? இட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் டு சிகரெட்ஸு. இதில் ஒன்றுமே இல்லை, இட் இஸ் ஒன்லி வாட்டர் வேப்பர் அண்ட் ஃப்ராக்னன்ட்டு, இவ்வளோ தான் இருக்குது. அதனால் நீங்கள் யார் ஒன்றாலும் இதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ். சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஸ்ட்ரைவ் ஃபார் அக்செப்டன்ஸ். இந்த சொசைட்டியில் நம்மளை வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த ஒரு இன்செக்யூரிட்டியை பயன்படுத்தி, ஏன்னா வந்து இதெல்லாம் பண்ணால் ஒரு வேளை சொசைட்டி நம்மளை ஏற்றுக்குமோ, அது இன்னும் நல்லா சொல்லணும், கொலோக்கியலாக சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணால் தான் கெத்து. ஓகேங்களா? இப்படி வந்து நினைக்கிற அந்த வல்னரபுளாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை இவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து the enormous amount of pressure which students are facing nowadays. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ், இந்த மாதிரியான நிறைய ப்ரெஷர்ஸ்னால அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எல்லாமே சேர்த்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the physical, emotional, psychological factors driving the children towards these kinds of problems. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ரெண்டு இம்பார்ட்டண்டான விஷயம், ஃபிசிக்கலாகவும் டேமேஜ் பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸை, மென்டலாகவும் டேமேஜ் பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸை. ஃபிசிக்கலாக என்ன டேமேஜ் பண்ணுதுன்னா, பிகாஸ் ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் அடிக்டட் மோர் டு த நிக்கோட்டின் சப்ஸ்டன்சஸ். நிக்கோட்டின், ஓகேங்களா? அது சிகரெட்டை விட ரொம்ப மோசமான ஒரு இது. ஓகேங்களா? ஸோ நிக்கோட்டினை வந்து நம்ம சுவாசிக்கிறதுனால அவர் லங் இஸ் கெட்டிங் டேமேஜ்டு. ஓகேங்களா? லங்கு வந்து டேமேஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கேன்சர், கிட்டத்தட்ட வந்து 300 கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதான் இ சிகரெட்ஸில் சுவாசிக்கிறதுனால. ஸோ எல்லாமே வந்து இருக்கிற நிறைய கெமிக்கல்ஸ் வந்து கேன்சர் ப்ரொடியூசிங் கார்சினோஜெனிக் கெமிக்கல்ஸ். ஸோ அதனால் ஈஸியாக வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் டேமேஜ் இந்த சைடு. மென்டல் டேமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து வேப்பரிங் டிவைசஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு டிப்ரெஷன்லேருந்து, ஆங்ஸைட்டிலேருந்து, அதுக்கப்புறம் மற்றபடி இருக்கிற என்னென்னலாம் வரக்கூடாதோ எல்லாமே வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? எதனால் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டிவைசஸ் ஆர் மேனுஃபேக்சர்டு டு பி அடிக்டிவ். ஓகேங்களா? அடிக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காகவே இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் இன்ஜினியர் டு பி திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அடிக்ஷன். ஓகேங்களா? பென்சோயிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குது, தட் ஹாஸ் பீன் ஆடட் டு திஸ் இ சிகரெட்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டோனேட்டட் நிக்கோட்டின் அப்படிங்கிற அந்த ஒரு நிக்கோட்டின் வந்து கிரியேட் ஆகுதான். திஸ் வில் என்ஹான்ஸ் த அடிக்டிவ் மோர் திங். ஓகேங்களா? இன்னும் இந்த நிக்கோட்டினுக்கு அடிக்டிவ் ஆகிறதுக்கு அது வந்து உந்துதலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து
these devices, new age devices are experimented most. இன்னும் சொல்லணும்னா இதில் வந்து கொக்கைன்லேருந்து ஹெராயின்லேருந்து மெத்துலேருந்து எல்லாத்தையுமே கலந்து அதோட ஃப்ளேவராக சேர்த்து கொடுக்குறாங்களாம். ஓகேங்களா? ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் நியூ ஏஜ் டிவைசஸ் ஷுட் பி அவாய்டட் அட் எனி காஸ்ட். ஓகே, ஸோ இதை நீங்கள் எதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னன்ஸ், வல்னரபிள் செக்ஷன்ஸு, சில்ட்ரன், குறிப்பாக வந்து சில்ட்ரன்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு இது வருது, என்னென்ன வாட் ஆர் ஆல் த நியூ ஏஜ் ப்ராப்ளம்ஸ் விச் த சில்ட்ரன்ஸ் ஆர் என்கவுண்டரிங் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்விகள் வருது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். தீஸ் ஆர் ஆல் காம்ப்ளிமெண்ட்ரி டைப் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டிங் இன் த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ப்ளீஸ் ஷேர் யுவர் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி டைம் ஆகுதுங்க. அதுவும் இல்லாமல் நான் இன்டர்வியூக்கெலாம் போகல. ஓகேங்களா, மெயின்ஸ் வரைக்கும் போயிருக்கேன், இன்டர்வியூ போனதில்லை. பட் வேறு இன்டர்வியூஸ்க்கு போயிருக்கேன். ஐ வில் ட்ரை டு ஷேர் இன் நெக்ஸ்ட் அனதர் ஒகேஷன். ஓகே, டிஎன்டி ஷார்ட்ஸ் ஆர் கிளிப்ஸாக போடுங்க. ஓகே, என்பிஎஸ் பற்றி ப்ரீஃபாக சொல்லணுங்களா? சொல்கிறேன். ஓகே, ப்ளீஸ் டு எக்ஸ்பிளைன் பென்ஷன் ஸ்கீம். வீக்கெண்ட் டிஎன்டி இந்த வாரம் கிடையாதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், அதனால தான் நான் நடத்துகிறேன். ஓகேங்களா, யூஸ்ஃபுல்லாக இல்லாததெல்லாம் நான் நடத்த மாட்டேன். ஓகே, ஃபெடரலிசம். ப்ளீஸ் டு ரிப்பீட் த கெமிக்கல்ஸ். ஓகே, நிக்கோட்டின் தான் அதோட கெமிக்கல்ஸ். நம்ம டிஎன்டி போயிடலாம், அப்புறமா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, என்பிஎஸ் பற்றி மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிங் இன் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். இன்வெஸ்டிங் இன் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்னும் போது இட் வில் கம்ஸ் அண்டர் த வல்னரபிள் செக்ஷன்ஸ். ஓகேங்களா, வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டியில் வரும். தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆல்வேஸ் சீன் ஆஸ் அ ஸ்டிக்மா. ஓகேங்களா, ஸ்டிக்மாவாகவும் மார்ஜினலைஸ்டு பர்சனாகவும் பர்சன்ஸ் டு பி பிட்டிடு. ஓகேங்களா, பாவப்படுறவங்களாகவும் தான் பார்க்குறோமே தவிர வி ஆர் நாட் அக்செப்டிங் தெம் இன்டு த ஃபோல்ட் ஆஃப் த சொசைட்டி. ஓகேங்களா, ஓவரால் ஃபோல்ட் ஆஃப் த சொசைட்டியில், கம்யூனிட்டியில் நம்ம வந்து அவங்கள அக்செப்ட் பண்ண மாட்டோம். இது நம்மளோட ஆட்டிடியூடில் மட்டும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் வெளிப்படுது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன்லையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒர்க் பிளேஸ்லையாக இருக்கட்டும், எவ்வளோ ஒர்க் ஃபேஸில் இட் இஸ் பில்ட் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்ட் ஆர் டிசேபிள் ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா, டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக வந்து எவ்வளோ என்விரான்மெண்ட், எவ்வளோ ஒர்க் பிளேஸில் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஒரு சர்வே சொல்லுது, நிஃப்டி 50. ஓகேங்களா, அவங்க வெளியிட்ட ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 கம்பெனிஸில் அவங்க வந்து எடுத்திருக்காங்க, அவங்களுடைய அந்த இதில் சர்வேவை எடுத்திருக்காங்க. அதில் 5 கம்பெனிஸ் தான் 1% மேலே பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸை அவங்கள வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க எல்லாமே வந்து கம்மியாக தான், 1%க்கும் கீழே தான் வந்து அவங்க எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. அந்த 5ல் 4 கம்பெனிஸ் ஆர் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ். ஏன் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, because it is government company, we have horizontal reservations for them. ஸோ அதன் மூலமாக எடுக்கப்பட்டவங்க இவங்கெல்லாம். ஓகேங்களா, அதுலேயுமே அப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டத்தட்ட வந்து 40% ஆஃப் த ஸ்கூல்ஸ் டோன்ட் ஹாவ் ஆக்சஸ். லெஸ் தேன் 40% தான் வந்து அவங்களுக்கு வந்து ரேம்ப் வசதியோடு வந்து இருக்குது. டாய்லெட்ஸ் வந்து ஆக்சசபிலிட்டியோடு இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்கூல்லையும் சரி, ஒர்க் பிளேஸ்லையும் சரி, தினம் தே ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரலி அண்ட் சொசைட்டிலி ஃபேஸிங் த டிஸ்கிரிமினேஷன்ஸ். ஓகே, ஸோ இன்னும் இன்ஸ்பைட் ஆஃப் ஆக்ட் லைக் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் மாதிரி ஆக்ட்ஸ்லாம் இருக்குது. தீஸ் ஆக்ட் ஹாஸ் பீன் ஆஸ்டு 2 times இன் யுவர் UPSC மெயின்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஆக்ட் இருந்துமே they lack clear cut infrastructure, inclusive policies.
அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்க்ளூசிவ் பாலிசிஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளோடைய இம்பார்ட்டண்ட்டான நோக்கமாக இருக்குது. அது எப்படி சார் இன்க்ளூசிவ் பாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to follow the inclusive frameworks which are followed by universities like Harvard. ஹார்வர்டில் என்ன பண்ணுறாங்கன்னா லோக்கல் டிசபிலிட்டி கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்னு வந்து அவங்க வச்சுருக்காங்க. they are useful, they used for they will coordinate the persons with disabilities. ஓகேங்களா, லோக்கல் டிசபிலிட்டி கோஆர்டினேட்டர்ஸ். ஸ்டான்ஃபோர்ட்லேயும் அந்த மாதிரியான சிஸ்டம் இருக்குது. இந்தியாவில் அந்த மாதிரி இல்லவே இல்லையானா சிவநாடார் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அங்கே வந்து டிசபிலிட்டி சப்போர்ட் பாலிசி இருக்குது. பட் தீஸ் ஆர் ஆல் ஸ்போடியாக், யூனிஃபார்மாக இல்லை. ஓகேங்களா, சென்ட்ரலைஸ்டாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்களை. we have to institutionalize. அப்படி இல்லைனா we can also follow some other countries coercive methods. ஃபார் எக்ஸாம்பிள் பிரேசிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 எம்ப்ளாயீஸுக்கு மேலே நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரியாக யூ ஹாவ் டு எம்ப்ளாய் 2 to 3% பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியோட நீங்கள் எம்ப்ளாய் பண்ணணும். ஓகேங்களா, இட் ஷுட் கம்ப்ரைஸ் 2 to 5% ஆஃப் யுவர் டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ். அப்படி இல்லைனா யூ வில் பி அட்ராக்டட் ஃபைன். Okay, then another important is with respect to developed incentive mechanisms like Japan. ஜப்பான்ஸில் வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுறதுக்காக இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஆல் திஸ் பீப்புள், த அப்ரெஸ்ட் பீப்புள் ஆர் எல்ஸ் த டிசேபிள்டு பீப்புள் வாண்ட்ஸ் இஸ் சொசைட்டியல் ரெகக்னிஷன். தே டிடன்ட் வாண்ட் அவர் பிட்டி, தே வாண்ட் தேர் ரெகக்னிஷன். ரெகக்னிஷனோட நம்ம வந்து ஒரு dignity-ஓட right to dignity which they are also having should be recognized by the so-called able-bodied people. And there is a book which is written by Abhishek. ஓகேங்களா, அபிஷேக் அனிகா அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்காரு, த கிராமர் ஆஃப் மை பாடி. இதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லைன் சொல்கிறாரு, திஸ் கேன் பி யூஸ்ட் இன் யுவர் எஸ்ஏ இன்ட்ரோ. எஸ்ஏவோட இன்ட்ரோவில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மை ஃப்ரெண்ட்ஸ் சேஸ் disabled people are so negative. Yes, we are negative because we are so negative that in our minds or the abled bodies minds we are so distanced. In the distance can be filled by them only, those who have created it. ஓகேங்களா, நாங்கள் நெகட்டிவ் தான் அப்படின்னு வந்து என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அம்மா நாங்கள் நெகட்டிவ் தான். ஏன் நாங்கள் அந்த நெகட்டிவ் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்டில் கூட எங்களை பற்றி நெகட்டிவாக தான் நினைக்கிறாங்க. அண்ட் இந்த நெகட்டிவ்னஸை அவங்க தான் வந்து ஃபில் பண்ணணும், அவங்க தான் வந்து பிரிட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாரு. திஸ் கேன் பி அ பியூட்டிஃபுல் இன்ட்ரோ லைன் விச் யூ கேன் யூஸ் இட் ஃபார் த எஸ்ஏ. ஓகே, when they asked about what to say, persons with disability. And then new pension scheme, old pension scheme ஒரு வாட்டி சின்னதாக ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிடலாம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் 50% உங்களோட லாஸ்ட் ட்ரான் சேலரி டிஎன்எஸ் அலவன்ஸ்லேருந்து உங்களால் எடுக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து 20 lakhs வந்து கிராஜுவிட்டி ஹையஸ்ட்டாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களோட டியர் ஒன்ஸுக்கு நீங்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா உங்களோட நாமினிக்கு வந்து 50% ஆஃப் யுவர் பென்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, எந்த ஒரு இது கான்ட்ரிபியூஷனும் வந்து எம்ப்ளாயி பண்ண வேணாம், எம்ப்ளாயர் அந்த வேலை செய்கிறவங்க பண்ண தேவையில்ல, கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் கொடுக்கும். This will be a unnecessary pressure on the exchequer and taxpayers. ஓகேங்களா, நியூ பென்ஷன் ஸ்கீமில் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து 2004 ஜான்வரி 1லேருந்து இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வராங்க. திஸ் கேன் பி அப்ளிகபிள் ஃபார் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ். 10% ஆஃப் யுவர் டிஎன்எஸ் அலவன்ஸை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. 14% வந்து டிஎன்எஸ் அலவன்ஸை கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணும். லாஸ்ட்டாக வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு கார்பஸ் இருக்கும், அந்த கார்பஸ் 100%னா 60% உங்களால் எடுத்துக்க முடியும், விச் இஸ் நான் டேக்ஸபிள். அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இட் இஸ் நாட் டேக்ஸபிள். அதுக்கப்புறமா வந்து அந்த 40% இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட நீங்கள் கொடுத்து, கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஃபண்ட் மேனேஜர் அவர்கிட்ட கொடுத்து, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவார். அந்த ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு, அதோட ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக கொடுப்பார். ஓகேங்களா, அந்த ரிட்டர்ன்ஸ் இஸ் டேக்ஸபிள். அதுவும் ஒன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகேங்களா, அந்த ரிட்டர்ன்ஸ் இஸ் டேக்ஸபிள். ஓகே, அண்ட் இட் இஸ் நாட் அஷ்யூர்ட். அந்த ரிட்டர்ன்ஸ் வருமா வராதான்னு தெரியாது, அண்ட் தட் ரிட்டர்ன்ஸ் இஸ் ஆல்சோ டேக்ஸபிள். ஓகே,
நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையுமே வந்து சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ட்ரான் 12 months ஆஃப் ஆவரேஜ் சேலரியை வந்து டியர்னஸ் அலவன்ஸ்லேருந்து உங்களோட பென்ஷனாக அஷ்யோர்டு பென்ஷனாக வந்து 50% ஆஃப் தட் அஷ்யோர்டு பென்ஷனை கொடுக்குறாங்க. ஃபார் தோஸ் ஹூ ஒர்க்டு ஃபார் 25+ years 25+ years ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் இது எலிஜிபிள். ஓகேங்களா? மினிமம் 10 years வேலை செஞ்சுருந்தாங்கன்னா மினிமம் 10,000 வரைக்கும் உங்களுக்கு அஷ்யோர்டு பென்ஷன் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% வந்து எம்ப்ளாயி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், 18.5% வந்து கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து யுனைடெட் பென்ஷன் ஸ்கீம். ஓகே, சரி. இப்போ வந்து why is sanctions for prosecution needed? இப்போ ரீசெண்டாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a issue with respect to கர்நாடகா கவர்மெண்ட். சித்தராமையா வந்து கர்நாடகாவுடைய சிஎம்மாக இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is purchasing or there is a project. ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்டில் அவருடைய மனைவியோட லேண்டும் வந்து எடுத்துக்கப்படுது. ஓகேங்களா? அக்வஸ் பண்ணப்படுது கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட். அந்த அக்யூஸ் பண்ணப்பட்ட அந்த அக்விசிஷன் பண்ண அந்த ப்ராஜெக்ட்டுக்கு காம்பன்சேஷனாக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு லேண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வேறு லேண்ட் வந்து அவரோட மனைவிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு வந்து இதுதான் ப்ராப்ளம். இது கரப்ஷன் நடந்திருக்கா என்ன அப்படிங்கிறத இந்த சிஎம் மேலே விசாரணை பண்ணணும். இப்போ இந்த விசாரணை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ சாங்ஷன், தேர் இஸ் அ ப்ரொசீஜர் வேர் கவர்னர் நீட்ஸ் டு சாங்ஷன் to start the investigation itself. ஓகேங்களா? இதில் தான் இப்போ ப்ராப்ளம் வந்திருக்கு. ஓகேங்களா? there is 2 acts, சிஆர்பிசின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஓகேங்களா? சிஆர்பிசி அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், 2 ஆக்ட் இருக்கு. the சிஆர்பிசி has been now replaced as BNSS. ஓகேங்களா? இந்த சிஆர்பிசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a public authority if he is a public servant or authority, அவருடைய டிசிஷன் அவர் வந்து ஜாபில் இருந்தப்ப அவர் டேக் பண்ண டிசிஷன் if it is malicious, அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா we need to have a sanction before the investigation, sanctioned by the higher authority. ஓகேங்களா? அதுதான் வந்து சிஆர்பிசி சொல்லுது. சிஆர்பிசி இன்னொன்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் ஃபார் இஸ் ஆர் வாஸ், அதாவது வந்து இப்போ இருந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்தவர் மேலே நீங்கள் வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க, அவருக்கு வந்து நீங்கள் வந்து அவர் மேலே வந்து அந்த விசாரணை நடத்தணும் அப்படின்னா அந்த பர்மிஷனே வந்து அவர் மேலே இருக்க அத்தாரிட்டி வந்து சாங்ஷன் பண்ணால் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? சிஏபிசி அதாவது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், அது கரப்ஷனாக இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸுக்கு மட்டும்தான் அந்த சாங்ஷன் ஆஃப் த ஹையர் அத்தாரிட்டி தேவை. இதுக்கு முன்னாடி ஆஃபீஸராக இருந்தவருக்கு சாங்ஷன் அந்த இது ஹையர் அத்தாரிட்டியோட சாங்ஷன் தேவையில்லை. இதுதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் சொல்லுது. ஓகேங்களா? இதுதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டுக்கும் சிஆர்பிசிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ சிஎம்முக்கு வருவோம். சிஎம்முக்கு யார் வந்து அப்போ அந்த சாங்ஷனை கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் தேன் த பப்ளிக் சர்வன்ஸ் who are under the state list, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு ஸ்டேட் சாங்ஷன் பண்ணும். சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வன்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஆளுங்களுக்கு சென்ட்ரல் வந்து சாங்ஷன் பண்ணும். அதர் தேன் தீஸ் சர்வன்ஸ் தோஸ் who are பப்ளிக் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா த அத்தாரிட்டி, த ஹையர் அத்தாரிட்டி விச் ஹேஸ் த பவர் டு ரிமூவ் தெம். அப்போ சிஎம்முக்கு யாரால் வந்து சாங்ஷன் பண்ண முடியும்? இட் இஸ் த ஹையர் அத்தாரிட்டி who is the governor who have the power to remove him. ஓகேங்களா? அதனால தான் கவர்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாங்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போது the governor is to be acted on the aid and advice of the council of ministers. ஓகே, இப்படி ஒரு இது இருக்குது. இது வந்து இந்த டிசிஷன்ஸுக்கு பொருந்துமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது பொருந்தாது அப்படின்ட்டு வந்து அந்த கோர்ட்டே சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
this is a discretionary power. Discretionary power of the governor, because it makes sense. எந்த சிஎம்ஓ இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோ அவங்க மேலே ஒரு சாங்ஷன்ஸை வந்து அவங்க விசாரணை நடத்தலான்ட்டு அவங்க ஒரு அட்வைஸை பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஷன் இஸ் அ டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு வந்து கோர்ட் வந்து சொல்லிடுச்சு. ஓகே, இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. ஓகே, இது எப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்தராக நம்ம என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். Next is with respect to the death penalty of rape charges. There is a committee which is called as Verma committee. ஓகேங்களா, வர்மா கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குங்க. இந்த கமிட்டியை வந்து எப்போ போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த ஹாரிஃபிக் இன்சிடென்ட் ஆஃப் நிர்பயா கேஸுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வர்மா கமிட்டி அப்படிங்கிற அந்த கமிட்டிஸ் போடுறாங்க. இந்த கமிட்டிஸில் வந்து என்ன வந்து கடைசியாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need not have to have the death penalty to the rapes. ஓகேங்களா, டெத் பெனால்ட்டி தேவையில்லை, பிகாஸ் இட் வில் பி அகெயின்ஸ்ட் த வாட் டு சே ரிஃபர்மேஷன் ஃபீல்டுக்கு வந்து இட் வில் பி அ ரெக்ரெசிவ் ஸ்டெப்பாக கருதப்பட்டுரும். அதனால் வந்து டெத் பெனால்ட்டிக்கு ரேப்புக்கு வந்து டெத் பெனால்ட்டி தேவையில்லை அப்படின்னு வந்து இந்த வர்மா கமிட்டி வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. பட் அந்த ரெக்கமெண்டேஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கணக்கில் எடுத்துக்காமல் there are some instances which the death penalty can be given அப்படின்ட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன இன்ஸ்டன்சஸ்ன்னு இதுலேயே இருக்குது, அதை ஒரு வாட்டி படிச்சிருங்க. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the committee stands with respect to the marital rape. marital rapeல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, if it is a rape and it is committed by a person, then you have to treat them as that. ஓகேங்களா, அதுக்கான தண்டனையை அவங்க கொடுக்கணும். பிகாஸ் அக்கார்டிங் டு யூரோப்பியன் யூனியன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், a rapist remains a rapist. Okay, rapist remains a rapist regardless of the relationship with the victim. ஓகேங்களா, அப்போது கன்சென்ட் இல்லாமல் ஒருத்தவங்களை வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஷுட் பி பனிஷ்ட். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து வர்மா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். இதையும் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ வாட் தே ஆர் கிவிங் எக்ஸம்ஷன்ஸ் இன் த பிஎன்எஸ் ஆக்ட். ஓகேங்களா, ஐபிசி செக்ஷன் அது வந்து இப்போ பிஎன்எஸ்ஸாக மாறி இருக்கு, அதில் வந்து எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இட் ஷுட் பி அபவ் 18. ஓகேங்களா, அபவ் 18 இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்த கன்செஷன் இருக்குது. ஓகே, and this paragraph is a beautiful paragraph which you have to note it down for your essay and answer writing. answer writingக்கும் எஸ்ஏவுக்கும் வந்து நம்ம இதை சூப்பராக எழுதலாம். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேராகிராஃபில் வர்மா கமிட்டியோடைய அப்படியே அந்த ஜெண்டர் ரைட்ஸ் பற்றின சொல்லியிருக்காங்க. the ethos of empowerment of women. It is not limited itself with the political equality. நீங்கள் வெறும் political equality கொடுக்கறதோட மட்டும் இது நின்றல. That is nothing but right to vote. and democratic decentralizationல என்ன பண்ணுறாங்க, விமனுக்கு வந்து 33% ஆஃப் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இப்போ 106th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் they have given ரிசர்வேஷன் 33% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி கொடுக்கறதோட மட்டும் the empowerment of the woman is not stopped. Okay, but it is also extended to the equal terms to social, educational and economic equality. Social equality, economic equality, educational equality, இதெல்லாம் சேர்த்து ஒரு பெண்ணுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் வந்து விமன் வந்து ஒரு ட்ரூ எம்பவர்மெண்ட்டை அடையிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த ட்ரூ எம்பவர்மெண்ட் ஷுட் பி நெசசரிலி பேஸ்ட் ஆன் த லா அண்ட் பப்ளிக் பாலிசி. ஓகேங்களா, பப்ளிக் பாலிசியோடு இருக்கணும். which gives women's rights, opportunities and acquisition of skills to generate self confidence. ஓகேங்களா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட சுய நம்பிக்கையோட அவங்களுக்கு ஸ்கில்லை கொடுக்கறதன் மூலமாக தான் அவங்கள வந்து அதை ஏற்றுக்க முடியும். ஓகேங்களா, அப்படி நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான்
in the equality, they also insist the total equality in relationship in both the society and the state. ஸ்டேட்டும் சரி சொசைட்டியும் சரி பெண்கள் பற்றின அந்த கண்ணோட்டத்தை மாற்றிக்காத வர இந்த எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது நிலை பெறாது. அப்போ எப்படி எம்பவர்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஸ்டேட் ஷுட் ஸ்ட்ரைவ் டு கிவ் த எம்பவர்மெண்ட். சொசைட்டியலோட பிஹேவியர் தப்பாக இருந்துச்சுன்னா சொசைட்டியல் பிஹேவியரை மாற்றுங்க. பெண்களை மறுபடியும் ரெக்ரெசிவ் ஸ்டெப்புக்கு கொண்டு போகாதீங்கிறது தான் வெர்மா கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன். அது இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. பெங்காலில் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் முடிஞ்ச வரைக்கும் நைட் ஷிஃப்ட் விமன்ஸை வேலைக்கு வைக்காதீங்க அப்படின்னு ஒரு இது கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் அ ரெக்ரெசிவ் ஸ்டெப். ஓகே, ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். மென்னோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் விமனை நீங்கள் என்ன பண்ணணும்னா சரி பண்ணணும். அதை தவிர்த்துட்டு விமனை பூட்டி வச்சிடக்கூடாது. ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் த சேஞ்சிங் ஆஃப் சொசைட்டியல் பிஹேவியர். ஓகே, திஸ் இஸ் வேர் த ட்ரூ எம்பவர்மெண்ட் கம்ஸ். நிக்கோபார் ப்ராஜெக்ட் வில் நாட் டிஸ்டர்ப் ஆர் டிஸ்பிளேஸ் ட்ரைப்ஸ். பூபேந்திர யாதவ் சொல்கிறாரு. There is a project called as Nicobar project. இதை நம்ம June 25th நம்ம டீட்டெயில்டாகவே சொன்னோம். ஓகேங்களா? அது ஒரு வாட்டி டிஎன்டியில் இருக்குது, அது வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். இதில் இப்போ என்ன இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். நிக்கோபார் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் there is a tribes. நிக்கோபாரில் நிக்கோபாரிஸ் இருக்காங்க, அதே மாதிரி ஷாம்பென் அப்படிங்கிற அந்த ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஷாம்பென் அப்படிங்கிற இந்த ட்ரைப் இருக்காங்க. இவங்களெல்லாம் எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வழிவகுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இல்லைனா கண்டெய்னர் கன்ஸ்ட்ரக்ஷனால் இவங்கெல்லாம் எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு இவர். ஓகேங்களா? இது எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் ஓவர் சைனா. ஓகேங்களா? டு ஹாவ் அ எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் சைனாவை கட்டுப்படுத்துறதுக்காகவும், மியான்மரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோபாரில் அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுறாங்களாம், இல்லீகலாக சுரண்டுறாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்காகவும், அதுக்கப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் கேப்ஸை சரி பண்ணுறதுக்காகவும் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். இந்த 72,000 கோடியில் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு ட்ரைபலோடைய ட்ரைபல் கமிட்டிஸோடைய கன்சல்டேஷன்ஸோடு தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பூபேந்திர யாதவ் சொல்கிறாரு. ஆனால் ட்ரைபல் கமிட்டிஸ் அவங்களோட அந்த கன்சென்ட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்பி வாங்கிட்டாங்க. அந்த ப்ராப்பரான பதிலை பூபேந்திர யாதவ் சொல்லலை. ஓகேங்களா? என்விரான்மெண்ட் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பூபேந்திர யாதவ் சொல்லலை. இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பிகாஸ் இது வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நியூஸ். இது என்னென்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் இது நியூஸில் இருக்கிறதுனால ப்ராஜெக்ட் அந்தமான் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட். இதை ஒரு வாட்டி படிச்சிருங்க. 25ல் June 25ல் டிஎன்டியில் நான் இதை இன்னும் விளக்கமாக சொல்லியிருப்பேன். அதை ஒரு வாட்டி போய் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரோட் டு 2024 ஃபார் இந்தியன் அக்ரிகல்ச்சர். இப்போது 2020ல் இந்தியா வல்லரசு ஆகும்னு சொல்லிட்டே இருந்தாங்க நான் படிக்கும்போது. இப்போ 2020 வந்துடுச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கோல் போஸ்ட்டை மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? 2047க்கு போயிட்டாங்க இப்போ. ஓகே, ஏன்னா 100 எதுக்காக இந்த இதுனா 100 years ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, அதனால் இப்படி மாற்றிட்டாங்க. அப்போ 2020 எதனால் வந்துச்சு அப்படின்னா, நல்லா ரைமிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்துல் கலாம் சொல்லிட்டு போயிட்டார் அது. ஓகே, சரி பார்ப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. இதுக்கு பேர் மட்டும் நல்லா வச்சுருக்காங்க. என்ன பேர்? விக்ஷித் பாரத். ஓகே, இந்தியா மாறுமா மாறாதான்னு தெரியாது. பட் நம்மளுக்கு இதன் மூலமாக நிறைய ஆர்டிகல்ஸ் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? என்ன பண்ணலாம், இந்தியாவை வல்லரசு ஆகிறதுக்கு என்னென்னலாம் செய்யலான்ட்டு அவங்கவுங்க அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் இப்போ. ஓகே, இந்தியாஸ் சென்டினல் இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 2047ல் there is a goal which we have to become a developed nation. அந்த டெவலப்டு நேஷனாக மாறணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லேயுமே நிறைய இம்பார்ட்டண்ட்டான மாற்றங்கள் நமக்கு தேவைப்படுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா significant increase in per capita gross national income to about 6 times நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏர்ன் பண்ணுறதை விட 6 மடங்கு அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் விக்ஷித் பாரத்தை அடைய முடியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்.
ஓகேங்களா. அப்போ சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் வந்து லாங் டேர்மில் நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிசிஷன் ஃபார்மிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அட்வான்ஸ்டு இரிகேஷன் கிராப்ஸ், இரிகேஷன் டெக்னிக்ஸை வந்து லைக் ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் இதெல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும். இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் பிரதான் மந்திரி கிருஷி சிங்ஷா யோஜனா அப்படின்னு ஒரு யோஜனா இருக்குது. ஓகேங்களா. இந்த யோஜனா என்னன்னு போய் நீங்கள் பார்க்கணும் இப்போ. ஓகே, யோஜனாவை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும்னா, இஃப் தேர் இஸ் அ யோஜனா, ஃபர்ஸ்ட் வந்து வாட் மினிஸ்ட்ரின்னு பாருங்கள், மினிஸ்ட்ரி, அண்ட் தென் பெனிஃபிஷியரி யாருன்னு பாருங்கள், பெனிஃபிஷியரி. யோஜனானா ஒரு மினிஸ்ட்ரி யார், பெனிஃபிஷியரி யார், அப்புறமா வந்து ஏதாவது வந்து அமௌண்ட் இருக்கா, அமௌண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு பாருங்கள், டெக்னாலஜி யூஸ்ட் ஃபார் தட் இது யாருன்னு பாருங்கள். ஓகேங்களா. டெக்னாலஜி ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் ஏதாவது இன்வால்வ் ஆகிருக்கான்னு பாருங்கள் யோஜனாவில். ஓகேங்களா. இதெல்லாம் தான் நீங்கள் அந்த யோஜனாவில் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஓகே, இந்த மாதிரி யோஜனாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have these kinds of யோஜனா, பிரதான் மந்திரி கிருஷி சிங்ஷா யோஜனா. அப்புறமா வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர் செக்டார் இஸ் ஃபேஸிங் சேலஞ்சஸ் லைக் climate சேஞ்ச், லேண்ட் டிகிரடேஷன், அப்புறமா வந்து மார்க்கெட் ஆக்சஸ் இஷ்யூஸ். ஓகே, லேண்ட் டிகிரடேஷன், climate சேஞ்ச், மார்க்கெட் ஆக்சஸ் இஷ்யூஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. சேலஞ்சஸுக்கு என்ன பண்ணுறாங்க, சேலஞ்சஸ் ஆச்சுன்னா அப்படின்னா கிராப்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகும் ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் இந்த ஃபசல் பீமா யோஜனா. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் there are another important schemes like நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ENAM அப்படின்னு சொல்லுவாங்க, where the mandis of different states has been integrated through electronically. ஓகேங்களா. ENAM mandis அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம். இவ்வளவு பண்ணியுமே there is a imbalanceங்கிறாரு ரைட்டர். ஓகேங்களா. there is a imbalance despite these significant steps. The GDP of the agriculture is only 14%, but the workforce which the agriculture sector is having is 47%. அப்போ 47% வந்து இந்த 14% வரக்கூடிய வருமானத்தை பகிர்றாங்க. அதனால தான் ஃபார்மர்ஸுக்கு வந்து கம்மியாக கிடைக்குது, லாபமே இல்லாமல் போகுது. ஓகே, இதை வந்து சரி பண்ணணுன்றதுக்காக அசோக் தெல்வாய் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க. ஓகேங்களா. கமிட்டி போட்டு 2022க்குள்ளே அதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுளிங் ஆஃப் த ஃபார்மர்ஸ் இன்கம். ஓகேங்களா. 2024 வந்துருச்சு, பட் அந்த இன்கம் வந்து டபுள் ஆகலை. ஓகேங்களா. இப்போ அடுத்து வேறு ஏதாவது கமிட்டி போடுவாங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2047லேயே அக்ரிகல்ச்சரோட ஷேர் வந்து might have shrink to GDP to 7 to 8%. ஆனால் ஸ்டில் இட் வில் ஓஸ்ட் 30% ஆஃப் த பாப்புலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் இது எதுவுமே மெஷர்ஸ் எதுவுமே பண்ணாமல், சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப் எதுவுமே பண்ணாமல், ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த இங்கேயே இந்த அக்ரிகல்ச்சர்லேயே கிட்டத்தட்ட 30% பாப்புலேஷன் இருப்பாங்க, டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய ஆபத்து தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அவங்க வந்து ரொம்ப கம்மியான இதில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போது பிலோ பாவர்ட்டி லைனில் இருப்பாங்க. அப்போது எக்ஸ்டர்னல் கவர்மெண்ட்டோட அசிஸ்டன்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் அவங்க தே வில் பி வல்னரபிள் இன் த சுச்சுவேஷன். ஓகேங்களா. வல்னரபிள் சுச்சுவேஷன்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களால வந்து அடுத்த படிநிலைக்கு போக முடியாது. ஓகேங்களா. குடும்பத்தில் அந்த வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு அவங்களால போக முடியாது. இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே, பிகாஸ் ஆஃப் லோ இன்கம். இது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த க்ரோயிங் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா we need food requirements also. climate change ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, கிராப் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிட்டிருக்கு, லேண்ட் டிகிரடேஷன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. இதுக்கு நடுவில் பாப்புலேஷனும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பட் we have to maintain our food security. இப்போ அடுத்து ஃபுட் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லை, we should also maintain our nutritional security. இது எல்லாத்தையுமே நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பரேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டாஸ்க். ஓகே.
ஸோ இதுக்கு என்ன தான் சார் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are some initiatives. அவங்க வந்து ஆனால் அவங்க வழி சொல்லலை. ஓகே, ஒரே ஒரு வழி தான் சொல்கிறாங்க. என்னென்னா we have to rationalize our food and fertilizer subsidies. we have to rationalize our food and fertilizer subsidies. அதுக்கப்புறமா வந்து சேவிங்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா, வே ஃபார்வர்டில் இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா, ரேஷ்னலைசிங் த ஃபுட் அண்ட் ஃபர்டிலைசர் சப்சிடிஸ், அப்புறமா வந்து ரீடைரக்டிங் அவர் சேவிங்ஸ் டு அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இனோவேஷன், ஓகே, எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ், இதிலெல்லாம் பண்ணணும். அப்போ அக்ரிகல்ச்சர் அந்த டெக்னாலஜிக்கல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் ஆக்சலரேட்டட் ஃபண்ட். இந்த அக்ரிகல்ச்சர் ஆக்சலரேட்டர் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான வழி. ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் ஆக்சலரேட்டர் ஃபண்ட் விச் இஸ் நத்திங் பட் இன்வெஸ்டிங் இன் த ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி. ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜியில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ஃபுட் சப்சிடிஸை குறைங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா ஃபுட்டுக்குன்னு நீங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறீங்க, ஃபுட்டை வந்து இது பண்ணதுக்கப்புறமா ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்குறது, அது நம்மளோட எக்ஸ்செக்கரில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஃபுட் செக்யூரிட்டிக்கு அது இப்போ வந்து வேணும்னா அது வந்து இதுவாக இருக்கலாம், பட் இட் இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் இன் த போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ். தேவையில்லாமல் நிறைய வந்து நம்மளோட எஃப்சிஐ குடோன்ஸில் தேவையில்லாமல் நிறைய ஃபுட்டு வந்து அழுகி போயிருக்கு இந்த பிளேஸ் ஆஃப் பஃபர் ஸ்டாக். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, அந்த மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த கிராப்ஸ் வில் இன்க்ரீஸ். இதுதான் இவங்களுடைய கருத்து. ஓகே, இதன் மூலமாக மட்டும்தான் உங்களால் வந்து அந்த அக்ரிகல்ச்சரை வந்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஃபுட் செக்யூரிட்டியை, நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியை உங்களால் நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரக்யான் ரோவர் ரிவீல்ஸ் த சயின்ஸ் ஆஃப் மேக்மா ஓஷன். ஓகேங்களா, பிரக்யான் ரோவர் வந்து சந்திராயன் 3ல் வந்து அதை அனுப்பிச்சாங்க. ஓகேங்களா, விக்ரம் இட் இஸ் அ லேண்டர், பிரக்யான் இஸ் அ ரோவர். ஓகேங்களா, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் த சந்திராயன் மிஷன். இதில் இந்த பிரக்யான் அந்த ரோவர் வந்து it has been successfully roved in the south pole of the moon. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான இது நிறைய ரிவீலும் பண்ணியிருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ரிவீல் பண்ணியிருக்கு. 14 days வந்து இது ஆக்டிவாக இருந்திருக்கு, தென் இட் ஹாஸ் பின் ஷட் டவுன். ஓகேங்களா, 14 days இட் ஹாஸ் பின் ஆக்டிவ். என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இது ரிவீல் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் கன்ஃபார்ம்டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபர். ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இன் த மூன் it has confirmed the sulfur presence. next வந்து presence of small rock fragmentsயும் வந்து இது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு நியர் சிவசக்தி பாயிண்ட். இதுதான் வந்து பிரக்யான் வந்து இறங்கின, அதாவது வந்து அந்த விக்ரம் லேண்டர் வந்து இறங்கின இடம். அந்த இடத்துக்கு வந்து நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம்னா சிவசக்தி பாயிண்ட்டுன்னு பேர் வச்சுருக்கோம். இது இம்பார்ட்டன்ட் பிலிம்ஸ் நியூஸ். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக இதோடைய ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மிங் அ ராக் டைப் கால்ட் அஸ் ஃபெரான் ஆந்த்ரோசைட். ஓகேங்களா, ஃபெரான் ஆந்த்ரோசைட் அப்படிங்கிற ஒரு ராக் டைப் வந்து இது கண்டுபிடிச்சிருக்கு. திஸ் ஹாஸ் பீன் இன் எர்த் ஆல்சோ. எர்த்லேயும் இந்த மாதிரியான ஃபெரான் ஆந்த்ரோசைட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் வந்து இருக்குது. இது என்ன ரிவீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்மாஸ் வந்து ஒரு காலத்தில் இருந்திருக்கு, மூணுலேயும் இருந்திருக்குங்கிறத ரிவீல் பண்ணுது. இது ஒரு தியரியை வந்து இன்னும் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுது. என்ன தியரி வந்துன்னா, நிறைய தியரிஸ் இருக்குது. மூணு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய தியரி இருக்குது. பட் ஜென்ரல் கன்சென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரோக் பிளானட் அது என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம பிளானட் மேலே மோதி அந்த இம்பேக்ட்னால ஒரு நம்மளுடைய 1/3 ஆஃப் த பார்ட் வந்து எர்த்தோடைய ஒரு பார்ட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு 3ஆக மாறிடுச்சு. இதுதான் வந்து கிரேட் ஸ்பிளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் வந்து கிரேட் ஸ்பிளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தியரி வந்து இன்னும் இந்த ஃபெரான் ஆக்சைடு ஆந்த்ரோசைட் வந்து ராக் வந்து கண்டுபிடிச்சதுனால இந்த தியரி வந்து இன்னும் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது. ஏன்னா பூமியிலையும் இது இருக்குது, அங்கேயும் இருக்குது, எர்த்லேயும் இது மூணுலேயும் இருக்குது அப்படின்னும் போது இது ரெண்டும் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்ததுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறத நம்ம யோசிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பிரக்யான் அந்த இதோடைய கண்டுபிடிப்பு இது, வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை இதில். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் செக்டார். Space sector contributed 20,000 crores to India's GDP over the last decade அப்படின்னு சொல்கிறாங்க. வெறுமனா வந்து ராக்கெட் தானே விட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்க எப்படி வந்து கான்ட்ரிபியூட்லாம் பண்ணாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் இட் ஹாஸ் அ மல்டிப்ளையர் எஃபெக்ட்.
the space sector has a multiplier effect. For every $1 you are investing in the space sector, it is being reverted back with $2.5. ஓகேங்களா, அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குதான். And it is also contributing to the socio-economic well-being of the society. Space sector is contributing. இப்படி ஒரு கேள்வி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? Because India, space sector in India is contributing socio-economic well-being more than science. Socio-economic well-being more than science and technology. Discuss. இவ்வளோதான் கேள்வியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இஸ்ரோவுடைய ஹம்பிள் பிகினிங்ஸ் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, ஓகேங்களா, அந்த சயின்டிஃபிக் டெம்பர் எப்படி வளர்க்குது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது எப்படி இதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ்னால சந்திராயன் போல், அதுக்கப்புறமா வந்து அவுட்டர் ஸ்பேஸ் மிஷன்ஸ் மாஸ் அந்த மாம் மிஷன் போல் அது என்ன மாதிரியான மிஷன்ஸ் மூலமாக எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான அந்த கான்ட்ரிபியூஷன்ஸை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் சயின்டிஃபிக் டெம்பருக்கும் இந்தியாவுக்கு கொடுத்தது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, சோஷியோ எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் அதை விட நிறைய கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். சோஷியோ எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இஸ்ரோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ் மூலமாக நம்மளுடைய அந்த அக்ரிகல்ச்சர் பொட்டென்ஷியல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கண்காணிப்பையும் வந்து நமக்கு வந்து வலுப்படுத்திருக்கு. அடுத்து வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மெட்ரலாஜிக்கல் சேட்டலைட்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெதர் ஈவெண்ட்ஸை வந்து முதல்லையே வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு உதவியாக இருந்திருக்கு, ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து சோஷியோ எக்கனாமிக் அந்த பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது, ஓகேங்களா. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்புறமா வந்து சாஃப்ட் பவர் வளர்த்துருக்காங்க. பிகாஸ் IRNSS, ஓகேங்களா, இந்தியாவுடைய ரீஜனல் நேவிகபிள் சேட்டலைட், இதை வந்து வி ஹாவ் டப்ட் அஸ் அ சார்க் சேட்டலைட், ஓகேங்களா. சவுத் ஏஷியன் சேட்டலைட்டாக நம்ம வந்து இருக்கிற எல்லா சவுத் ஏஷியன் நெய்பர்ஸுக்குமே நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். விச் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் அவர் சாஃப்ட் பொட்டென்ஷியல் அமங் த நெய்பர்ஸ். இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். சோஷியோ எக்கனாமிக் இதில் பொட்டென்ஷியலில் என்னென்ன மாதிரியான இஸ்ரோ வந்து என்ன பண்ணியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ரீசெண்டாக வந்து சோம்நாத் அவரே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ரீஜனல் சேட்டலைட்ஸ் வந்து ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ் வந்து has helped to identify the potential sites of solar potential எங்கே இருக்குது, wind potential in offshore onshore இங்கெல்லாம் எங்கே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத சேட்டலைட்ஸ் மூலமாக வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ தேர் வித் ரெஸ்பெக்ட் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஓகேங்களா. இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்புறம் கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன், இது ஒரு சோஷியோ எக்கனாமிக் இது இல்லைங்களா, ஓகேங்களா. பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி வி ஆர் ஏபிள் டு கம்யூனிகேட், ஓகே. செல்ஃபோன் பெனிட்ரேஷன்லேருந்து அதுக்கப்புறமா வந்து இன்ஃபர்மேஷன் பெனிட்ரேஷன் பிகாஸ் ஆஃப் த ப்ராட்பேண்ட், ஓகே. இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, இப்போ இந்த கிளாஸே எதனால் பாசிபிள்னா பிகாஸ் ஆஃப் சேட்டலைட்ஸ் ஒன்லி பாசிபிள், ஓகே. திஸ் இஸ் த சோஷியோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் which is the ISRO is contributing to our nation, okay. இதெல்லாம் எதில் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் டே வாஸ் செலிப்ரேட்டட் ரீசென்ட்லி இன் August 23 ஃபார் த கமமரேட்டிங் த சக்ஸஸ்ஃபுல் லேண்டிங் ஆஃப் சந்திராயன் 3. அதனால் சொல்லியிருப்பார். சந்திராயன் 4 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are also going to collect a sample, மூனோடைய ஒரு சாம்பிளை வந்து we are going to scoop and successfully we are going to retrieve it, ஓகேங்களா. இப்போ சாங்கி 6 வந்து பண்ணுச்சுல சைனாக்கு, அதை நம்ம சந்திராயன் 4ல் நம்ம பண்ண போகிறோம். லெட்ஸ் see, okay. And our defense minister Rajnath Singh, what he has done is he has visited US, ஓகேங்களா. அந்த US விசிட் பண்ணதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேவிடேஷன் சேனல். இதுதான் அந்த லார்ஜ் கேவிடேஷன் சேனல், ஓகேங்களா. இட் இஸ் அ லார்ஜ் ஸ்டிமுலேட்டர். சர்ஃபேஸில் மரைன் ஏரியாஸில் என்ன மாதிரி இருக்குமோ, சப்மரைனை வந்து பண்ணுறது, ட்ராபிடோஸை வந்து செக் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த வெப்பன்ஸையும் அதுக்கப்புறமா வந்து சப்மரைன்ஸ் அண்டர்சி இதுவையும் வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு லார்ஜ் சர்ஃபேஸ் ஸ்டிமுலேட்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் கேவிடேஷன் சேனல். திஸ் இஸ் இன் டென்னசி, யூஎஸ்ஏல டென்னசியில் இருக்குது. அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ பிளானிங் டு கன்ஸ்ட்ரக்ட் ஒன் ஃபெசிலிட்டி லைக் திஸ். ஸோ அதுக்காக போய் பார்த்துருக்காரு, ஓகேங்களா. அப்போது
இந்த லார்ஜ் கேவிடேஷன் சேனல் எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும், இதோடைய பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் ஃபார் ஃபிலிம்ஸ். ஓகே, and there is another important thing, two important what to say deals has been signed. ஓகேங்களா, அது என்னென்ன டீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SOSA security on supply agreement, SOSA security on supply agreement, அதுக்கப்புறமா வந்து reciprocal defense procurement. இந்த ரெண்டு அக்ரிமெண்ட்டுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா they are in the negotiations of signing. இந்த ரெண்டு அக்ரிமெண்ட்டும் வந்து சைன் போட்டுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா டியூரிங் த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ், ஓகேங்களா, டியூரிங் வார்ஸ், டியூரிங் பேண்டமிக்ஸ், டியூரிங் த டிசாஸ்டர் லைக் சுச்சுவேஷன்ஸ், ஒரு கண்ட்ரியால் வந்து கிரிட்டிக்கலான சப்ளையை வந்து எடுத்துக்க முடியாத பட்சத்தில் அந்த கண்ட்ரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரி கிட்ட வந்து அந்த கிரிட்டிக்கலான சப்ளைஸ் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து அதுக்கு தான் பேவ் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். அதே மாதிரி இது கூட சேர்த்து வாட் யூ ஹேவ் டு நோ இஸ் 4 ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்ஸ். ஓகேங்களா, காம்கோசா, அதுக்கப்புறமா வந்து நிறைய அந்த மாதிரி வந்து ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஜூன் 18th ஐ திங்க் 8th or 18th அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன் இந்த ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறமா வந்து வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் டெவலப்மெண்ட்ஸ், வாட் இஸ் குட், நாட் குட், அக்லி, இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை ஒரு வாட்டி போய் பாருங்கள். ஓகேங்களா, and there is another important thing which is called as Indo-Pacific Maritime Domain Awareness, which is a initiative of Quad initiative. இதுவும் பிலிம்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். Indo-Pacific Maritime Domain Awareness Quad initiative. ஓகேங்களா, this is for this is the platform which has been created by Quad to enhance the maritime domain awareness. அதுக்கப்புறமா வந்து India has also participated in combined maritime force. இது ஒரு தனி இனிஷியேட்டிவ். India has been participated in the combined maritime force. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த combined maritime force ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் பஹ்ரைன். ஓகேங்களா, இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா ஃபார் டிஃபீட்டிங் டெரரிசம், அப்புறமா வந்து பைரசியை வந்து இது பண்ணுறதுக்கு, என்கவுண்டர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து இந்த கம்பைன்டு மேரிடைம் ஃபோர்ஸஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதோடைய கமாண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் நேவல் ஆஃபீஸர் தான் இதோடைய கமாண்டராக இருப்பார். இந்த ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து வாலண்ட்ரி. ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வாலண்ட்ரி இனிஷியேட்டிவ் ஆஃப் த நேஷன்ஸ். இதில் வந்து இந்தியா மெம்பராக இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பாகிஸ்தான் மெம்பராக இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதில் மெம்பராக இருக்காங்க, கம்பைன்டு மேரிடைம் ஃபோர்ஸஸ். ஓகே, next is with respect to census. ஒரே ஒரு நிமிஷம், 1 minute. ஸோ next is with respect to census. வந்து இதுக்கப்புறம் டிலே பண்ணாதீங்கன்னே ஒரு 4 ஆர்டிக்கல் வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த 4 மாதத்தில். பட் தே ஆர் ஸ்டில் டிலேயிங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the census will be conducted in 2 phases. உங்களுக்கு சென்சஸ் பற்றி தெரியணும். ஓகேங்களா, அதனால தான் it is carried out by the officer of registrar general under the ministry of home affairsக்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் தான் இந்த சென்சஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து மேற்கொள்கிறாரு. அந்த சென்சஸ் வந்து 2 இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸாக நடக்கும். என்ன அப்படின்னா ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ வீடுங்க இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து செக் பண்ணிவிட்டு ஒரு 6-8 மாதத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டில் போயிட்டு உங்களுடைய பேர் என்ன, உங்களோட ஏஜ் என்ன, நீங்கள் கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, அதுக்கப்புறம் என்ன ரிலீஜனு, நீங்கள் ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபை சேர்ந்தவரா, இப்படின்னு வந்து நிறைய விஷயங்களை, மதர் டங் என்ன, எஜுகேஷன் என்ன, டிசபிலிட்டி இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ
இந்த விஷயங்கள்லாம் உங்களோட எக்கனாமிக் ஆவரேஜ், உங்களோட எக்கனாமிக் இது என்ன, பேக்ரவுண்ட் என்ன, இது எல்லாத்தையுமே கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு சென்சஸ் அப்படிங்கிறது இட் ஹஸ் பீன் ஸ்டார்டட் ஃப்ரம் 1872. பட் டெக்கடெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1881 இருந்து தான் ஆரம்பிக்குது. 1881 இருந்து டில் 2011 இட் ஹாஸ் பீன் கண்டினியூட். ஓகேங்களா, வேர்ல்டு வார் வந்தப்போ கூட நிற்கலை. பட் அதோட ஆப்ரேஷன் ஸ்ட்ரிங்க் ஆகுது. எப்படி ஸ்ட்ரிங்க் ஆகுதுன்னா 1931 வரைக்கும் எல்லா கேஸ்ட்டுக்குமான சென்சஸாக இருந்துச்சு. ஓகேங்களா, எல்லா கேஸ்ட்டுமே யார் யார் எந்தெந்த கேஸ்ட்டுன்றது உட்பட தான் எடுத்தாங்க. ஆனால் 41லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா டியூ டு வேர்ல்டு வார் அதுக்கு வந்து நிறைய காசு செலவாகும் அப்படிங்கிறதுனால எவ்வளோ ரேஷ்னலைஸ் பண்ண முடியுமோ ரேஷ்னலைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து யார் என்ன பாப்புலேஷன், அதுக்கப்புறமா வந்து டெக்கடல் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியல. 51லேருந்து பிகாஸ் வி ஆர் கிவிங் ரிசர்வேஷன்ஸ் டு த scheduled caste and scheduled tribe people politically and educationally, we needed their count. அதனால் வந்து scheduled caste and scheduled tribesக்கு மட்டும் அந்த இதை வந்து சேர்த்துருக்கோம். ஓகேங்களா, மற்றபடி ஏஜ், அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ்னால் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். ஓகேங்களா, இது 2011 வரைக்கும் போயிருக்கு. பிகாஸ் ஆஃப் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட் ஆஃப் கோவிட் நம்மளால் வந்து 2021 சென்சஸை கண்டக்ட் பண்ண முடியல. பட் ஆஃப்டர் தட் out of 233 countries, only 44 countries have not conducted the census, decadal census, including India. இந்தியா கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பேண்டமிக்கில் அஃபெக்ட் ஆனதோடு சேர்த்து மற்ற விஷயத்துலையும் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. பார்த்தீங்களா, எக்கனாமிக் டவுன் டவுனு, இதுக்கப்புறம் வந்து நிறைய கிளர்ச்சிகள், அனார்கி, இந்த மாதிரி வந்து கண்ட்ரிஸ் இருப்பாங்க. ஸ்ரீலங்கா மாதிரி, அப்புறமா வந்து மியான்மர், அப்புறம் சப்சஹாரன் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸு, இவங்க தான் சென்சஸை வந்து மேற்கொள்ளலையே தவிர மற்ற கண்ட்ரிஸ் எல்லாருமே மேற்கொண்டுட்டாங்க. சென்சஸ் ஏன் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக வந்து இப்போது ஆஃப்டர் த சென்சஸ் ஒன்லி வி கேன் ஹாவ் த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் அப்புறமா தான் நம்மளால் வந்து மேற்கொள்ளவே முடியும். அது இல்லாமல் 106 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் ஒன்லி ஆஃப்டர் த சென்சஸ். ஓகேங்களா, சென்சஸ் மேக் பண்ணதுக்கப்புறமா தான் டீலிமிட்டேஷன் மேக் பண்ணி அதுக்கப்புறமா தான் 106 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை உங்களால் நிறைவேற்றவே முடியும். அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த சென்சஸ் ஒன்லி we can allocate the and identify the beneficiaries of the schemes. சோஷியோ எக்கனாமிக் பெனிஃபிஷியரிஸ் யார் யார், எவ்வளவு பேர் அப்படிங்கிறத வந்து நம்மளால் சென்சஸ் வச்சு தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மகாத்மா காந்தி ரூரல் டெவலப்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து சென்சஸ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா மகாத்மா காந்தி எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டே வந்து அவுட் மைக்ரேஷனை தவிர்க்கிறதுக்காக, டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷன்னு சொல்லுவாங்க, அதை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் அந்த ஸ்கீமையே கொண்டு வராங்க. அப்போ எவ்வளோ பேர் வந்து மைக்ரேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணுமா இல்லையா? அப்போது டெவலப்மெண்ட் எவ்வளோ பேர் ஆகியிருக்காங்க, இது எல்லாமே வந்து நமக்கு அப்புறமா தான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நியூட்ரிஷனையும் ஃபுட் செக்யூரிட்டியும் நம்மளால் வந்து உறுதிப்படுத்தவே முடியும். ஸ்கீம்ஸை அதுக்கேற்ற மாதிரி தான் போட முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு அவுட்டேட்டடான ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம இன்னும் பண்ணிகிட்டு இருக்கோம். 2011 சென்சஸ் டேட்டா வச்சு தான் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அப்போது சீக்கிரமாக நீங்கள் சென்சஸை கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் இந்த நோ மோர் டிலேஸோடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அன்எண்டிங் வார். இதில் வந்து ஒரு க்ரக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஹிஸ்புல்லாவுடைய அந்த நெகோஷியேட்டர் அவரை வந்து கொண்டு இருக்காங்க இஸ்ரேல். ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து ஹமாஸோடைய ஒரு நெகோஷியேட்டரை கொண்டுட்டாங்க. ஸோ ஹிஸ்புல்லா அண்ட் த ஈரான் இஸ் ஆல்சோ ரிட்டாரியேட்டிங் வித் இஸ்ரேல். இது எப்போ நிற்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ், இது எப்போ நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 7 ஆரம்பித்த இந்த ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் கிட்டத்தட்ட 40,000 பேரை பலி வாங்கியிருக்கு. ஓகேங்களா, இன்க்ளூடிங் சில்ட்ரன்ஸ். ஓகே, ரொம்ப என்ன சொல்கிறது, ஹாரிஃபிக்கான ஈவெண்ட்ஸ் இது எல்லாமே. ஓகே, விச் வி ஆர் ஃபேஸிங் இன் அவர் லைஃப் டைம். அந்த ஒரு வாரோடைய கொடுமைகளை வந்து நம்ம படிச்சிருக்கோம். World War I, World War II எவ்வளோ கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கிறத. பட் வி ஆர் ஃபேஸிங் இட். ஓகே, அண்ட் சிவிலியன் பாப்புலேஷன் ஆர் அஃபெக்டட் பை இட். ஓகே, ஸோ இது எப்போ தீரும் அப்படின்னா
when the ceasefire of காசால ceasefire எப்போ ஆகுதோ அப்போ தான் இது தீரும் அப்படிங்கிறது தான் இந்த unending வாரோடைய ஒரு crux. ஓகே, நெக்ஸ்ட் வந்து it is with respect to the employment opportunity. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ட்ரைனிங்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த ஸ்கில்லையுமே வந்து சேர்த்துருக்காங்களாம். ஓகேங்களா, நீங்கள் அனிமி பார்க்குறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஓகேங்களா, என்ன அப்படின்னா ஜப்பானில் வந்து நிறைய கேபிட்டல் இருக்குது, பட் ஹியூமன் கேபிட்டல் கிடையாது. இந்தியாவில் ஹியூமன் கேபிட்டல் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டுத்தையும் இணைக்க போகிறோம். எப்படின்னா ஜப்பான் மொழியை வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு ஸ்கில்லை கற்றுக் கொடுத்து ஜப்பானுக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னா போயிடலான்னு நினைக்கிறீங்களா? அனுப்பணும் அப்படின்னா they can earn more than India. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த கேபிட்டல் வந்து நமக்கு ரெமிட்டன்சஸாகவும் வரும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஓகே, இது ஒன் லைன் தான், ஒன் லைன் எக்ஸாம்பிள் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அண்ட் திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are 6 classical languages up to date, okay, which is Tamil, Sanskrit, Telugu, Kannada, Malayalam, Odia. ஓகேங்களா, 6 classical languages இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜோடைய அந்த இது வாங்கினது எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ். ஓகே, தமிழுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் மட்டும் அட்டானமஸான ஃபண்டிங் இருக்குது. மற்ற இருக்கக்கூடிய இந்த 4 லாங்குவேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, தெலுங்கு, கன்னடா, ஒடியா, ஓகே, இது மலையாளம், இது எல்லாத்துக்குமே வந்து the funding is given under the aegis of Central Institute of Indian Languages. Central Institute of Indian Languages கீழே தான் இந்த ஃபண்டிங் வருது. ஓகே, இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களால வந்து ஒரு ஈவெண்ட்டை இண்டிபெண்ட்டாக நடத்த முடியல. பிகாஸ் ஈவெண்ட்டை ஃபஸ்ட்டு நடத்திட்டு அப்புறமா அந்த ஃபண்டிங்கை வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு ஈவெண்ட்டையோ இல்லைனா வந்து அந்த ஒரு அலோகேட் பண்ண அந்த வாட் டு சே தேர் இஸ் அ சேர். ஓகேங்களா, இப்போ ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு ஒரு லாங்குவேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் யூசிஜி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஷுட் கிரியேட் சேர்ஸ். 2 எமினன்ட் பர்சனாலிட்டிஸுக்கு அவார்டு கொடுக்கணும். அந்த மொழியை சேர்ந்த 2 எமினன்ட் பர்சனாலிட்டிஸுக்கு அவார்டு கொடுக்கணும் வருஷம். இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, அப்போ சேர் கிரியேட் பண்ணப்பட்ட சேர்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஒடியா பார்த்தீங்கன்னா அதோடைய சேர் வந்து 30 சேர்ஸ் இருக்குது அப்படின்னா 12 சேர்ஸ் தான் ஃபில் பண்ணப்பட்டிருக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில். அதாவது ஒடியா கற்றுக் கொடுக்கணும், இல்லை அதை பற்றின ஆராய்ச்சியை மேற்கொள்ளணும். ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் வந்து அந்த சான்றவர்கள் தான் வந்து மேற்கொள்ள முடியும். அந்த மாதிரியான சேர்ஸ் வந்து காலியாக இருக்குது. பிகாஸ் இட் இஸ் நாட் அட்டானமஸ். அவங்களுக்கு அட்டானமஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜோடைய கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மராத்தி லாங்குவேஜ் வந்து இப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜாக வேணும், எங்களை கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆக்குங்கன்னு சொல்லி தான் ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ அடுத்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடியவங்களே எங்களுக்கு நீங்கள் அட்டானமஸ் ஆக்குங்கன்னு ஒரு நியூஸ் வருது. அப்போது ரிப்பிட்டேஷன் ஆஃப் நியூஸ் which is becoming, these classical language theme is becoming important. Okay, next வந்து unfortunately there is a problem with respect to Indian pilgrims. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the boat has been plunged in Nepal. ஓகேங்களா, மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு 27 பேர் போகிறாங்க. அவங்களோட போட் வந்து நேபாளில் வந்து unfortunately it has been came into accident. நமக்கு என்ன தேவை இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த ரிவர்னு தேவை. ஓகே, மரிஷங்கிடி ரிவர். ஓகே, திஸ் ரிவர் இஸ் இன் நேபாள்னு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டா போதும். இட் வில் பி யூஸ்ஃபுல் இன் யுவர் prelims. ஓகே, பிளேசஸ் இன் நியூஸ். நெக்ஸ்ட் வந்து அமித்ஷா நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is announcing and creating 5 new districts in லடாக்கில் ஒரு 5 நியூ டிஸ்ட்ரிக்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஜாஸ்கர், டிராஸ், ஷ்ராம், நூப்ரா, அப்புறமா வந்து சங்டங் அப்படின்னு வந்து ஒரு 5 டிஸ்ட்ரிக்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, இது தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட், இந்த பேரை கேட்டு இட் இஸ் ரீசென்ட்லி நியூஸ் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் வாட்னு கேட்பாங்க, அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி இந்த நியூப்ரா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஆல்ரெடி இன் யுவர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நியூப்ரா வந்து 2020 வந்து எப்படி கேட்டாங்க அப்படின்னா வந்து சியாச்சின் கிளேஷியர் வந்து
எதோட இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, எதுக்கு கீழே இருக்கோ ஏதோ ஒன்று கேட்டாங்க. நார்த் ஆஃப் நூப்ரா வேலிங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. வித் ரெஸ்பெக்ட் டு லிட்ரஸி, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் டிஃபைன்ட் வாட் இஸ் மென் பை லிட்ரஸி. இட் ஹாஸ் டிஃபைன்ட் லிட்ரஸி. ஓகே. யாருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள், if a person is having the ability to read, write, he has a digital literacy, if he has a financial literacy, then that person is called as literate. ஓகேங்களா? இந்த இது எல்லாமே உங்களுக்கு லிட்ரேட் ஆகணும். and to impart this to the persons who are illiterate, இப்போ இல்லிட்ரேட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே கிட்டத்தட்ட 25 கோடியா இந்தியாவில். ஓகே. அவங்களுக்கு லிட்ரஸியை வந்து இம்பார்ட் பண்ணணுன்றதுக்காக தேர் இஸ் அ ஸ்கீம் விச் இஸ் கால்ட் அஸ் நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம்னு ஒரு 5 இயர் ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 5 இயர் ப்ரோக்ராமில் தான் இந்த லிட்ரஸினா என்னங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரன்சி அசஸ்மெண்ட் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க லாஸ்ட்டாக. இதில் எல்லா அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் 33% அவங்க மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா தே வில் பி ரிகார்டட் அஸ் லிட்ரேட். அண்ட் வென் வில் பி த ஸ்டேட், பர்டிகுலர் ஸ்டேட் வில் பி a 100% லிட்ரேட் ஸ்டேட் அப்படின்னா 95% ஆஃப் இட்ஸ் பாப்புலேஷன், 95% ஆஃப் இட்ஸ் பாப்புலேஷன் has become literate அப்படின்னா then the state can be called as full literate state, fully literate state. okay. next அந்த கொலம்போ போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போது வேற ஒரு நியூஸ் ஒன்று சொன்னேன். எந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ் கம்பைன்டு மேரிடைம் ஃபோர்ஸ்னு ஒரு நியூஸ் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதில் வந்து ஓகே சரி ஓகே கம்பைன்டு மேரிடைம் ஃபோர்ஸ்னு ஒரு நியூஸ் சொன்னேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்ட்டிசிபெண்ட்டாக எந்த கப்பலை வந்து நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா ஐஎன்எஸ் தல்வார் அனுப்பிச்சோம். அதையும் எழுதிக்கோங்க. இட் வில் பி ஆல்சோ கேன் பி ஆஸ்ட் இன் த பிலிம்ஸ். ஓகே. ஐஎன்எஸ் தல்வார். ஓகே. Next is with respect to Colombo port. Colombo port is called as port of call. Port of call அப்படின்னா என்ன அர்த்தம்னா, these ports will act as a intermediate port. ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு போகக்கூடிய நடுவில் இந்த மாதிரியான போர்ட்ஸ் இருக்கும். எதுக்குன்னா ஃபார் ரிலீஃப். ஓகேங்களா? இன்ஜினை வந்து பழுதுபடுத்துறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய அந்த குப்பைகளெல்லாம் கொட்டுறதுக்கு, ஓகேங்களா, ரிப்ளனிஷ் பண்ணுறதுக்கு, ரிசோர்ஸை வந்து ரிப்ளனிஷ் பண்ணுறதுக்கு, ரீஃபியூலிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வந்து இந்த போர்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும். தீஸ் போர்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் போர்ட் ஆஃப் கால்ஸ். ஓகே. அந்த மாதிரி நம்மளுடைய இண்டிஜினியஸ்லி பில்டு ஐஎன்எஸ் மும்பை அது வந்து ரீசெண்டாக இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கு. ஓகே. அதுக்கு தான் இது நியூஸில் இருந்துச்சு. அப்போ ஐஎன்எஸ் மும்பை இஸ் இண்டிஜினியஸ்லி பில்ட் ஷிப், அது உங்களுக்கு தெரியணும். அண்ட் தென் போர்ட் ஆஃப் கால், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் கால் வந்து கொலம்போ போர்ட்னு உங்களுக்கு தெரியணும். தட்ஸ் ஆல். ஓகே. நெக்ஸ்ட் பீஜிங் அண்ட் மணிலா வந்து இட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் பிலிப்பைன்ஸ். ஓகே. இவங்க எப்பயுமே வந்து சண்டையில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. நியூஸ் வந்து வாரத்தில் 2 வாட்டி பிரச்சனை பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சபீனா ஷோல். சபீனா ஷோல் இட் இஸ் ஆல்சோ இன் த சவுத் சைனா சி. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் இப்போ டிஸ்பியூட் ஆகிருக்கு. நிறைய டிஸ்பியூட் ஆகிட்டே இருக்குது, நிறைய ஷோல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் சபீனா ஷோலும் இப்போ சேர்த்துக்கோங்க. திஸ் இஸ் ஆல்சோ இன் த சவுத் சைனா சி. இட் இஸ் த டிஸ்பியூட் பிட்வீன் பிலிப்பைன்ஸ் அண்ட் சைனா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. The next is with respect to SpaceX test to new tech risky private spacewalk. SpaceX என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SpaceX வந்து இட் இஸ் அ கம்பெனி வித் ரெஸ்பெக்ட் டு எலான் மஸ்க் உடைய கம்பெனி அது. ஓகே. இட் இஸ் அ ப்ரைவேட் கம்பெனி. தே ஆர் கோயிங் டு அட்டெம்ப்ட் அ ரிஸ்கி ஸ்கை வாக். ஓகே. ஃபஸ்ட் எவர் ஸ்லிம்
ஸ்பேஸ் சூட்ஸை வச்சு which is having no airlock, ஏர்லாக்கே இல்லாத ஒரு ஸ்பேஸ் சூட்டில் ஸ்பேஸ் வாக் வந்து பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து இது வரைக்கும் யாரும் வாக் பண்ணாத தூரத்தில் வாக் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? டியூரிங் அப்போலோ மிஷனில் கூட 700 மீட்டர்ஸ் தான் வந்து பண்ணாங்க. சில 700 கிலோமீட்டர்ஸ் தான் ஸ்பேஸில் வாக் பண்ணாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா 1400 மீட்டர்ஸ் வாக் பண்ண போகிறாங்க. இதோடைய ப்ரோக்ராமுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ 5-day மிஷன், Polaris Dawn அப்படிங்கிறது தான் இதோடைய பேர். இந்த Polaris Dawnங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, பிலிம்ஸில் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து NGT நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து என்ன பண்ணுதுன்னா, தமிழ்நாடு பப்ளிக் பொல்யூஷன் கமிஷன் போர்டோடைய மெமோ வந்து ரிஜெக்ட் பண்ணுது. தேர் இஸ் அ மெமோ வித் ரெஸ்பெக்ட் டு த பிரிக் கிளின்ஸ், செங்கல் சூளைகளுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு சர்க்குலர் வந்து அனுப்புகிறாங்க. அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியாவில் 800 மீட்டருக்கு உள்ளே வந்து பிரிக் கிளின்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு பிரிக் கிளினுக்கும் இன்னொரு பிரிக் கிளின்ஸுக்கும் நடுவில் 1 கிலோமீட்டர் கேப் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட் அந்த ஆர்ச்சர்ட்ஸ், ஓகேங்களா, அதாவது கார்டன்ஸில் எந்த ஒரு அதுக்கு 800 மீட்டருக்கு நடுவில் எந்த ஒரு பிரிக் கிளின்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு சர்க்குலர் வந்து அனுப்புகிறாங்க. இதை வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த நியூலி ஃபார்ம்டு பிரிக்லின்ஸ். இப்போ ஏதாவது பிரிக்லின்ஸ் வேணும் அப்படின்னா இதுக்கு பண்ணலாம், ஆல்ரெடி இருந்ததுக்கு இது தேவையில்லைங்கிற மாதிரி தப்பாக இன்டர்பிரேட் பண்ணிடுறாங்க. திஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஹஸ் பீன் ஸ்ட்ரக் டவுன் பை த NGT. இருக்கிறவங்களுக்கும் தான், பிகாஸ் திஸ் வில் மேக் ஆர்பிட்ரி. அது மட்டும் இல்லாமல் திஸ் வில் பிகம் அ டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிஸ். இப்போ புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஒரு டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிஸ் மாதிரி ஆகிடும். அதனால் இது இருக்கக்கூடாது. திஸ் ஹாஸ் பீன் ராங்லி இன்டர்பிரிட்டட் பை த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. அதனால் இது இல்லை, இது எல்லாத்துக்கும் தான் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர் இஸ் ஃபெஸ்டிவல் விச் இஸ் கால்ட் அஸ் நகர்னி ஸ்ப்ரதா. ஓகேங்களா, திஸ் இஸ் அ ஃபெஸ்டிவல், ட்ரெடிஷ்னல் ரேசிங் ஃபெஸ்டிவல் விச் இஸ் ஹெல்ட் இன் மகாராஷ்டிரா. ஓகேங்களா, நகர்னி ஸ்ப்ரதா மகாராஷ்டிரா ரேசிங் ஃபெஸ்டிவல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் தேவையில்லை. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? or else we can wind up. NPS வந்து ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப். மற்ற ரெண்டுமே OPSும் இருக்கட்டும் இல்லைனா வந்து UPSஆ இருக்கட்டும், ரெண்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் இப்போதைக்கு. ஸ்டேட்ஸும் என்ன ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழில் தான் மெயின்ஸ் எழுதும்போது தமிழில் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இங்கிலீஷ்லலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாவர்னிட்டி அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு யூஸ் த ஈக்குவலண்ட் வேர்டு ஃபார் த சாவர்னிட்டி. ஓகே, இல்லைனா ஜுடிஷியரி அப்படின்னா ஜுடிஷியரிக்கு ஜஸ்டிஸ்னால் நீதி, அந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணணும். இல்லை சாவர்னிட்டினா இறையாண்மைன்னு நீங்கள் எழுதணும். அந்த மாதிரி தான் எழுதணுமே தவிர வேணும்னா இறையாண்மைன்னு போட்டு ப்ராக்கெட்டில் சாவர்னிட்டின்னு போடலாம். பட்டு இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, தமிழ் எழுத்துக்களில் தான் நீங்கள் மெயின்ஸ் அப்போ எழுதணும். நியூஸ் பேப்பரில் இருக்கிற எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் படிக்காதீங்க. ஓகேங்களா, ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை திருப்பி ரிப்பீட் பண்ணி எழுதுங்க, அதை யூஸ் பண்ணி எழுதுங்க. மற்றபடி எல்லாத்தையும்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பலுச்சிஸ்தானில் நான் சொன்னேன் 44%, அதெல்லாம் தேவையில்லாத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். நான் படித்ததெல்லாம் என் மண்டையில் இருந்துச்சு, நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், தட்ஸ் ஆல். ஓகே, இதெல்லாம் உட்காந்து எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, பட் இப்போ நீங்கள் வேறு எதை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which is with respect to crime ஏதோ நடக்குது, crime against women நடக்குது, நேஷ்னல் க்ரைம் கண்ட்ரோல் பியூரோ வந்து இதை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை போடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது தீமுக்கு உண்டான ஒரு தீமுக்குன்னு ஒரு 4 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸையே திருப்பி அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் CRPSC வந்து திருப்பி
அடுத்த வாட்டி வேணால் சொல்கிறேன். இப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அது சொல்லணும்னா திருப்பி ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு வாட்டி நான் சொன்ன இதுவே ஒரு வாட்டி பாருங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி வந்து கமெண்ட்டில் கேளுங்க. அதாவது டவுட்ஸ் அந்த புரியாத இடத்த மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே? ஆமாம், இப்போ அரெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஐபிசி கிடையாது, இனிமேல் வந்து பிஎன்எஸ்எஸ் தான். ஓகே? ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்னா அடிப்படையிலேயே மாற்றங்கள் கொண்டு வர்றது. இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வேட்டுன்னு வாங்கிட்டு இருந்தோம், வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு. ஓகேங்களா? நிறைய ஆக்ட்ராய்னு இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இன்டெரக்ட் டேக்ஸை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஜிஎஸ்டி ஆக்குறோம். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஓகே? அடிப்படையே மாற்றுறது. அந்த மாதிரி ஒரு அடிப்படை மாற்றம் அக்ரிகல்ச்சரில் வேணுன்றாங்க. How do the imbalance of the scheme made by the government are calculated, sir? How can we access to the data about the scheme succession rate? இந்த சக்ஸஷன் ரேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இது சக்ஸஸ் ஆகலைன்னு ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா எடிட்டோரியலில் சில இஷ்யூஸை சொல்லியிருப்பார். அந்த இஷ்யூஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், போதுமானது. ஓகே? இட் இஸ் நாட் ஃபுல்லி ஜியாய்டு இல்லை. ஓகேங்களா? ஏர்த் வந்து அதுதான் வந்து பசிபிக் ஓஷன் கூட சொல்லுவாங்க. மூன் இருக்கிற ஏரியா, அந்த கிரேட் டிப்ரெஸ்ஸான அந்த ஏரியா தான் பசிபிக் ஓஷன் கூட சொல்லுவாங்க. நமக்கு இன்னும் எல்லாமே தியரிட்டிக்கலாக தான் இருக்குது. பட் இது ஒன் ஆஃப் த தியரிக்கு வந்து அது ஒரு வலு சேர்க்குற அந்த ஒரு விஷயமா இருக்குங்கிறது தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட். ஓகே? ஜியாய்டுனா பர்ஃபெக்ட் ஜியாய்டு இல்லைல்ல எர்த். ஓகே? lag in frame policy if consent not made. Yes. Autonomous for classical language, what will be the benefit? Autonomous status கிடைச்சதுன்னா அவங்களுக்கு என்ன ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபண்டை அவங்களால எடுத்து ஒரு ஈவெண்ட்டோ இல்லைனா ஒரு சேர் ஃபில் பண்ணுறதோ அவங்களால பண்ண முடியும். இப்போ வந்து அந்த மாதிரி பண்ண முடியல. ஓகேங்களா? அதுதான் அங்கே ப்ராப்ளம். ஈவெண்ட்டு முடிச்சுட்டு நடத்தி கை காசு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த காசை ரீஎம்பர்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஓகேங்களா? அதுதான் அந்த அட்டானமஸ்க்கும் இதுக்குமான வித்தியாசம். ஓகே? சான்ஸ்கிரிட்டுக்கு கிட்டத்தட்ட 643 கோடி வந்து அலோகேட் பண்ணுறாங்க. மற்ற எல்லா இதுக்கும் கம்பைண்டாக சேர்த்து 29 கோடி அலோகேட் பண்ணுறாங்க மற்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்க்குலாம். ஓகே? இந்த 29 கோடியை எடுக்கிறதுக்கே அந்த ரீஎம்பர்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, எக்ஸப்ட் தமிழ். ஓகே? எஸ், டீலிமிட்டேஷன். அதுக்கப்புறமா வந்து அடுத்த அந்த டீலிமிட்டேஷன் பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன்டு சீரிஸ் ஒன்று போட்டிருக்கேன், அதை ஒரு வாட்டி போய் பாருங்கள். அது இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஓகேங்களா? டீலிமிட்டேஷன் எக்ஸ்பிளைன்டு சீரிஸ். ஓகே? தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். இல்லை, தமிழில் எழுதுறீங்க அப்படின்னா தமிழ் டீச்சர்ஸ் தான் கரெக்டே பண்ண போகிறாங்க. இதில் ஐடென்டிட்டி ரிவீல் ஆகாது உங்களுக்கு. ஓகேங்களா? இங்கிலீஷில் எழுதும்போது நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு ஐடென்டிட்டியை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே? ரிவீல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். எஸ், ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பற்றியும் கொஸ்டின் வரும். ஓகேங்களா? நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே? நம்மளோட ட்ரெடிஷன் ஏன்னா கல்ச்சர் சேர்ந்தது அது, அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வருதுன்னும் போது அதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே? படிங்க 1 இயரில் 2 இயர்ஸ் கூட இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே? எக்கனாமி நியூஸ் அப்படின்னும் பொழுது ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன முடிவு எடுக்கிறாங்க,
அதுக்கப்புறம் வந்து மினிஸ்டர்ஸ் ஏதாவது சொல்கிறாங்களா, இந்த நியூஸஸை மட்டும் பாருங்கள். மற்றபடி எக்கனாமியில் பெருசாக நியூஸஸ் ஒன்றும் தேவையில்லை. It doesn't mean centralization and all. சென்ட்ரலைசேஷன் வேறு, அட்டானமஸ் வந்து இல்லைன்னா அவங்களால வந்து சரியாக செலவு பண்ண முடியலன்னு அர்த்தம். எல்லாம் தனித்து அவங்களுக்கு அவங்களுடைய ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணுற ஃபண்டை அவங்க ஈஸியாக எடுத்து செலவு பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து அட்டானமி கொடுங்க, சுதந்திரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். எப்படி கேட்குறீங்க, எந்த கான்டெக்ஸ்டில் கேட்குறீங்கன்னு புரியல. எக்கனாமி நியூஸுமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் we will see, நான் ஏதாவது வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பட் ஃபஸ்ட்டு see the ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ஆஃப் எக்கனாமி ஆதில் பைக் சார் எடுப்பார். அந்த கிளாஸஸ்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள், தென் we will discuss. ஓகே, ராஜேந்திர பிரசாத் தான் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட், குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா, மற்றவங்களாம் பிரசிடெண்ட் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா இஸ் ராஜேந்திர பிரசாத். தட்ஸ் ஆல், தட்ஸ் இட். ராஜகோபாலாச்சாரியெலாம் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். சச்சிதானந்த சின்ஹா வந்து புரோட்டோம்ஸ் இதுவாக இருந்தார். ஓகேங்களா, பிரசிடெண்ட் மாதிரி இருந்தார். அதுவுமே வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்தாங்களே தவிர அவரு பிரசிடெண்ட் கிடையாது. ஓகே, எஸ், லிட்ரேச்சர் பேப்பர் தவிர இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பேப்பர், நீங்கள் வந்து ஆப்ஷனலில் தமிழ் லிட்ரேச்சர் எடுக்கிறீங்க, மற்ற பேப்பருமே கண்டிப்பாக தமிழில் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, தமிழ்லேயே நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ. நான் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன்ல, அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் தீம்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதுதான் இம்பார்ட்டண்ட்டான தீம்ஸ், அதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். இன்றைக்கான டிஎன்டி முடிஞ்சிருச்சு, நாளைக்கு நம்ம சந்திப்போம். ஓகே, 3:30க்கு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகே, அதுக்குள்ளே வேறு யாரோ ஒருத்தர் போட்டார். பலோச்சிஸ்தான் இஷ்யூ அஃபெக்ட் பண்ணோம் சார், கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணோம், பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஜாலியாக இருங்க.